ಸೋಲೋ ಹಾಗಾದ್ರೆ ಸೋಲೋ Sir, join me. Bro, there. Sir, இந்த பக்கம் ஐ ஜி ப்ரோ வாங்க தம்பி ப்ரோ சுந்தர் இங்க வாங்க சுந்தர் சார் 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 இந்த பக்கம் வந்துருங்க மேலே ஏறி தெரியாது சார் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி நிற்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நிற்கலாம் சரி சார் ரெடி சார் சுப்பிரமணிய சிவா அவர்களை வேடி கழிக்கிறோம். வைகை பட தயாரிப்பாளர் பிரசிதா குமரன் அவர்களை வேடி கழிக்கிறோம். கதை நாயகன் ஆரி அவர்களை வேடி கழிக்கிறோம். பிரஜன் அவர்களை வேடி கழிக்கிறோம். ஆதித்யா கதிர் அவர்களை வேடி கழிக்கிறோம். இசையமைப்பாளர் தரண்குமார் அவர்களை வேடி கழிக்கிறோம். ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மண் அவர்களை வேடி கழிக்கிறோம். ஆரி அவர்களுக்கு இப்போது பட தயாரிப்பாளர் அவர்கள் மரியாதை செய்கிறார். ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மண் அவர்களை வேடி கழிக்கிறோம். டைரக்டர் சுரேஷ் கல்லேரி, பாடலாசிரியர் கு கார்த்திக் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஆதித்யா கதிர் அவர்களை மேடை கழிக்கிறோம். மைசூர் மைன்ஸ் ஜக்ரியா அவர்களை மேடை கழிக்கிறோம். ஃபைட் மாஸ்டர் டேஞ்சர் மணி அவர்களை மேடை கழிக்கிறோம். டான்ஸ் மாஸ்டர் அபு சார்லஸ் அவர்களை மேடை கழிக்கிறோம். நாங்க படத்தோட டீம் மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கீங்களோ கொஞ்சம் மேடைக்கு வந்துருங்க. Cheers Entertainment வார்த்தமிழாவா ப்ரொடியூசர் அபிநயா அவர்களை மேடை கழிக்கிறோம். லஹரி ஆடியோ முருகன் அவர்களை மேடை கழிக்கிறோம். சார் டைரக்டர் சார் உங்க டீம் எல்லாரும் வந்துட்டாங்களா? இல்ல யாராவது இருக்காங்களா கொஞ்சம் சொல்லுங்க சார். மேல ஸ்டேஜ்ல இடம் இல்ல. ஒரு டீம் யாராவது ஃபைட் மாஸ்டர் ஓகே 1
சந்திரசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கார்த்திக் துரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓவரா இங்க இருக்காங்களா? 7 சூரியபிரகாஷ் சரி, இப்ப இவ்வளவு பேர் பேசினா காலையில வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதனால முக்கிய விருந்தினர்கள் மட்டும் முதல்ல பேச வச்சிடலாம் நினைக்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஆசை சிலருக்கு எதையாவது அடைய துடிக்கும், ஆசை சிலருக்கு காலம் கனிந்து கனவு பறிக்கும். திருப்பூர் கார்மெண்ட் தொழில் செய்பவருக்கு திரைப்படம் என்பது ஒரு சிறு வயது ஆசை. முதல் படமாக 4th ஃப்ளோர் அவருடைய கனவு படைப்பாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் பல படங்கள் எடுக்க வாழ்த்துக்களோடு 4th ஃப்ளோர் இன்னும் 9th ஃப்ளோர் வரைக்கும் வெற்றி கிடைக்கட்டும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் மனோ கிரியேஷன்ஸ் ஏ ராஜா அவர்களை. ராமு சார் மேடைக்கு வரோம் சார். நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். நல்லபடியா வர்றதுக்காக நிறைய பேர் பாடுபட்டுருக்காங்க. சரிங்களா? பணம் போடுறது பெருசு இல்லை, கரெக்டா திரைக்கதை கொண்டு வர்றது பெரிய விஷயமா இருக்கு. இந்த காலத்துல படம் வந்து நல்லபடியா வந்திருக்கு. எல்லாரும் படத்தை பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வரவேற்பு ஏற்று எல்லாரும் சேரன் சார் அவர்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து நம்ம தனஞ்சலி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, சுசீந்திரன் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, விஜய் மில்டன் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம பிரஜன் நண்பர் பிரஜன் அவர் எந்த டைம் எது டைம் கூப்பிட்டாலும் இமீடியட்டா எனக்காக வர்ற மனிதர், அதுக்காக அவருக்கு மிக மிக நன்றி. அதுக்கப்புறம் வந்து நம் பரத் சார் ரொம்ப நன்றி சார். அதுக்கடுத்து மற்றவங்க எல்லாரும் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் திறமையாளர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நம்பிக்கையும் வெற்றியையும் தேடி தருபவர். திட்டமிடலும் தேர்ந்தெடுத்தலும் இவரிடம் கற்றுத் தெரியலாம். தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களை இப்போது வாழ்த்து பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கவிதா மேடம் ப்ரொடியூசர் பேச டைரக்டர் பேசியிருக்கலாம், எடுத்து நம்மளே பேச வைக்கிறீங்க. பட் எனிவே உங்க நம்பிக்கைக்கு நன்றி. மேடையை விட்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும், இயக்குனர் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த விழா வந்து சிறப்பித்ததுக்கு என்னுடைய நண்பர் ஆரி கூப்பிட்டதோட உடனே அந்த படம் இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே நான் வாழ்த்து சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கு ஆரி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உடனே சொன்னார் நம்ம படம் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு படம் அரேஞ்ச் பண்ணாரு ராஜா சார். ராஜா சார் திருப்பூர்ல வந்து இப்போ ஒரு பேஷனோட ஒரு படம் நீங்க பண்ணிருக்கீங்க. உங்களுடைய இந்த முயற்சி மிக பெருசா வெற்றி அடையணும். தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு நிறைய புது தயாரிப்பாளர்கள் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல வந்து படம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு
நமக்கு சரியான முறையில கைட் பண்ணி இங்க இருக்கிற இயக்குநர்களும் இங்க இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் பிஆர்ஓஸ் எல்லாருமே சரியான முறையில கைட் பண்ணி எவ்வளவு குறைவான பட்ஜெட்ல அவங்க படத்தை எடுக்க அவங்க ஹெல்ப் பண்றாங்களோ அந்த அளவு நிறைய தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு வர முடியும். இந்த படத்தை நல்ல பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் அது கேட்டதே ராஜா சார் சார் இவ்வளவு பட்ஜெட்ல எடுத்திருக்கீங்க, இவ்வளவு செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அவ்வளவு நம்பிக்கை அவருக்கு இந்த கதை மேல, அவ்வளவு நம்பிக்கை. இந்த படத்தை பார்த்த உடனே நீங்க ட்ரெய்லர்லயே எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு அமானுஷம், த்ரில்லர், ட்ரீம்ஸ், உங்க கனவுல இருந்து வர்றது நிஜமாகுமா அப்படின்னு நிறைய சொல்லிட்டா வந்து ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால அது சொல்லுவாங்க. ட்ரெய்லர்லயே அப்படி அப்படி விட்டு விட்டா அழகா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுல இருக்கிறதா கதை ஆக்சுவலி வந்து ஒரு மனிதனுடைய ட்ரீம்ல இருந்து வர ஒரு கதையே எப்படி உண்மையா நடக்குதா, அந்த நிகழ்வுல இருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அந்த நிகழ்வுகள்லாம் உண்மையாவே இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு பரிதவிப்பு, என்ன மாதிரி பிரச்சனைகள் ஒரு ஹீரோ சந்திக்கிறாருன்றத ஆரியனுடைய ஒரு கம்ப்ளீட் உழைப்பை நான் பார்த்தேன். அதுல வந்து படத்துல வந்து அவர் எல்லாமே இருக்காரு. ஆக்ஷன் ஹீரோவா இருக்காரு, அருமையான ஒரு ரொமான்டிக் ஹீரோவா இருக்காரு, ஒரு உண்மையான அப்பாவா இருக்காரு. அதை விட வந்து பயந்து போயிட்டு இந்த நடக்கிறதெல்லாம் இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறோன்றது ஓடுறதா இருக்கணும். எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ஆரி கொடுத்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு ஒரு சரியான ஒரு பிரேக் கிடைக்கணும், ஒரு நல்ல படம் அமைச்சு அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு பல வருடங்கள், ஒரு 10 வருடம் மேல சிறப்பான படங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கான ஒரு படமா இந்த படம் அமைய நான் எதிர்பார்க்கிறேன். இந்த படத்துல நடிச்ச பல பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வரல நினைக்கிறேன்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஆதித்ய கதிரும் ரொம்ப சூப்பரா நல்லா பண்ணியிருந்தாரு அந்த காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம். தரனுடைய பாடல்கள், மெலடி ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகுது. தரன் ரொம்ப வாழ்த்துக்கள். அந்த பிஜிஎம் சரி, சாங்கும் சரி பிரமாதப்படுத்திருக்கீங்க. இந்த படத்துடைய ஒளிப்பதிவு, எடிட்டிங், டைரக்டர் சுந்தரபாண்டியன் எல்லாருமே ரொம்ப அருமையா உழைச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். நான் படம் பார்த்தோன்னே அதை சொன்னேன், இது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் சார். சரியான முறையில ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, அப்பதான் வந்து இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு. ப்ரொடியூசர் வந்து நான் கொஞ்சம் டேட்டு கொஞ்சம் அவசரப்படாம பண்ணுங்க சார் அப்படின்னு. ஆனா திடீர்னு 27 பார்த்தோன்னே நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா நிறைய படங்கள் இல்லை சார் இப்போ வந்துடலாம் அப்படின்னாரு. ஏன்னா ஜனநாயகன் போஸ்ட் பண்ண பிறகு 20ஆம் தேதியும் 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எம்டியா போயிட்டு இருக்கு. படங்களே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ எல்லாருமே சரி இந்த டேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பிறகு மார்ச்ல இருந்து எக்ஸாம் வருது, அப்புறம் ஏப்ரல் மே வந்துச்சுன்னா எலெக்ஷன் பிளஸ் வந்து நம்மளுக்கு அது பிறகு இருக்கு நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் வரப்போகுது. அப்போ நம்மளுக்கு இடம் கிடைக்காது, அதாவது ஒரு நல்ல பிளேஸ் கிடைக்காதுன்னு எல்லாருமே இப்போ வர வேண்டிய சூழ்நிலை வருது. ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலை பாத்தீங்கன்னா கடந்த வாரம் 8 தமிழ் திரைப்படங்கள் இல்லையாச்சு. 8 திரைப்படங்கள்லாம் இங்க மீடியா நண்பர்கள்லாம் என்ன சொன்னாங்க, சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், 8 திரைப்படங்கள் எங்களை பார்க்க வச்சாங்க அப்படின்னு. 8 திரைப்படங்கள் பிரஷோ மூலமா பார்த்தோம். அது பிறகு தெலுங்குல இருந்து டப் செய்யப்பட்ட ஒரு கப்பல் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஒரு படமும் 9 திரைப்படங்கள் பார்க்கறது எவ்வளவு கஷ்டம். பிரஸ் இருக்கிற நம்ம வந்து மீடியா ஷோ ஒரு நாளைக்கு 3 ஷோ போட்டாலும் 3 நாட்கள் நம்ம உட்கார்ந்து தொடர்ந்து பார்க்கறது எவ்வளவு கஷ்டமோ ஆடியன்ஸ் எல்லாம் அவ்வளவு ஈஸியா வரைய மாட்டேங்கிறாங்க. இந்த இதை வந்து தயாரிப்பாளர்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். 8 படம் 9 படம் வரும்போது அந்த படத்தை நடுவில் நம்ம வரும்போது எப்படி ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வர போறோம், நம்ம படத்தை மட்டும் எப்படி ஆடியன்ஸ் உள்ள வர போறாங்க நம்ம யோசிக்கணும். இங்க என்னன்னா எல்லாருமே ஒரு நம்பிக்கை, என் படம் மீதி 8 படத்தை விட பெட்டரான படம், 6 படம் வந்தா மீதி 5 படத்தை விட என் படம் பெட்டரான படம், இந்த நம்பிக்கையில தான் படங்கள் வெளியாகுது. ஆனா எல்லா படங்களுக்குமே ஆடியன்ஸ் ஒரே மாதிரி இவ்வளவு படம் வருது யார் பார்ப்பாங்க, அன்லெஸ் அந்த படம் ரொம்ப சூப்பர் டூப்பரான டாக் வந்தாதான் நான் உள்ள வருவேன் அப்படின்னு. இந்த வாரம் நீங்க பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல எல்லாருமே ட்வீட்ல போட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்ல வேண்டாம், எல்லாருமே கிரியேட் பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க தியேட்டருக்கு ஆடியன்ஸே இல்ல, 10% கூட ஆடியன்ஸ் வரல, இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா வாஷ் அவுட். இவ்வளவு படங்கள் வந்து மக்கள் உள்ள வரமாட்டேங்கிறாங்கன்னா என்ன காரணம், அதை நம்ம பார்க்கணும். மக்கள் உள்ள கொண்டு வரதுக்கு எப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது வாரம் படங்கள் வர்றது குறையே இல்லை, ஆனா ஆடியன்ஸ் உள்ள வர்றது மிகப்பெரிய குறையா இருக்கு. ஆடியன்ஸை எப்படி உள்ள கொண்டு வரணும், ஆடியன்ஸ் வந்து எப்படி உள்ள வரணும்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வர போறோம், நல்ல நல்ல படங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாம எப்படி வந்து நம்ம ஆடியன்ஸை உள்ள கொண்டு வர போறோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு எங்கிட்ட பதில் இல்லை. எல்லாரும் சேர்ந்துதான் அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ இந்த 2 மாதங்களா தமிழ் சினிமா வந்து ஒரு பெரிய டிக்ளைன்ல இருக்கு. வசூல் இல்லாம படங்கள் எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு. அதை உடைக்கிற மாதிரி நல்ல படங்கள் வந்து தொடர்ந்து வந்து வெற்றி அடையணும். இந்த படம் 4th floor ஒரு நல்ல திரையரங்க அனுபவத்தை கொடுக்குற படமா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு ஆடியன்ஸ் படத்துல வரணும்னு எதிர்பார்க்கிறேன். இங்க இருக்கிற இயக்குநர்கள் சப்போர்ட்ல பிளஸ் மீடியா சப்போர்ட்ல இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கிறோம். ஆடியன்ஸ் எல்லாம் திரையரங்க வந்து பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான்
அவ்வளோ பிரமிச்ச ஒரு ஒளிப்பதிவாளர். முதல் திரைப்படத்துல இருந்து சினிமாவை ரொம்ப அதிகம் நேசிக்கக்கூடிய நான் பார்த்த சில மனிதர்கள்ல லக்ஷ்மண் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். சினிமாவை தவிர எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு. ஸோ லக்ஷ்மண் இந்த படத்துல ஒளிப்பதிவு பண்ணதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் வந்து சுந்தர் வந்து நான் வந்து உதவி இயக்குனராக வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது அப்பவே வந்து நான் ஒரு பர்சன்டேஜஸ் அப்பா நமக்கு பழக்கமானவங்க அப்படின்னு பார்த்தா சுந்தர் ரொம்ப முக்கியமானவர். ஹரிசாட்டையெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த திரைப்படத்தை வந்து அழகாக கையாண்டு ஒரு ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஒரு திரைப்படத்தை அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வரதே மிகப்பெரிய சவால் ஒவ்வொரு இயக்குனர். அந்த வகையில் வந்து சுந்தரை நான் பாராட்டுறேன். கண்டிப்பாக இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல ஹாரர் த்ரில்லர் அப்படின்னாவே வந்து எல்லாருக்குமே ஒரு சேஃப் ஜோன் இருக்கும். நிச்சயமா இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த படத்துல வந்து ஹீரோவா நடிச்சிருக்க ஆரி எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஊர் பற்று இருக்கும். நம்ம ஊரா அப்படின்ட்டு. அப்படி வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பழனி. ஸோ அந்த பழனியிலிருந்து ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்படும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். ஆரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சுசி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சுவாரஸ்யமான வாழ்க்கையை மதிப்புள்ளதாக மாற்றியவர், கோலி சோடாவை கோடம்பாக்கம் முழுக்க பேச வைத்தவர், மாற்றி யோசித்த மாபெரும் படைப்பாளி இயக்குனர் விஜய் மில்டன் அவர்களை பேச அழைக்கிறோம். ஆமாதான், மாபெரும் படைப்பாளி. எல்லாருக்கும் வணக்கம். ஆரி வந்து சும்மா ஃப்ரேம் வச்சாலே ஒரு ஒரு அழகா இருக்கிற, அழகுனா ஒரு அந்த உள்ள இருக்க தன்மை, ஒரு சென்சிபிளா இருக்கிற ஒரு அருமையான நண்பர். எல்லா ஆக்டருக்கும் அந்த மாதிரி நம்ம ஷார்ட் வச்சிட முடியாது. நிறைய இன்புட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணும், இந்த சீன் என்ன, அதெல்லாம் சொல்லி தான் நம்ம ஒரு விஷயம் வாங்க முடியும். ஆனால் ஆரி வந்து ஃப்ரம் டே ஒன் நான் பார்த்துட்டே இருக்கேன். அவன் சும்மா உட்கார்ந்து இருந்தாலே வந்து அந்த ஃப்ரேம் வந்து பயங்கர ஒரு கனம் வந்துடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரியை. ஆரிக்கும் எனக்கும் வந்து ஒரு 20 years நட்பு இருக்கு. இப்போ சேரன் சாரும் நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அது பரத் வேற பக்கத்தில் உட்காந்துருந்தாரு. அழகா இருக்கிற பயமா இருக்கிறது காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி சேரன் சாருக்கு இன்னும் அந்த பயம் போல. அப்பவே ஆரி வந்து சேரன் சார் வந்து பர்சனல் ட்ரெயினரா இருந்தார். இப்போ வந்து சாட் ஜிபிடி இந்த கூகுள் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ற நிறைய ஹெல்த் டிப்ஸ் வந்து அப்போ எங்க இருந்து எடுத்தானே தெரியாது. அவன் நிறைய விஷயம் சொல்லுவான். வாட்டர் பாட்டில் வந்து ப்ளூ பேப்பர் சுத்தி மாடியில வச்சு தண்ணி கொடுப்பான். இதெல்லாம் பண்ணி அந்த ஆட்டோகிராஃப்க்கு வந்து சேரன் சார் ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு போர்ஷனுக்கும் வந்து வேற வேற ஆளா மாத்தினது வந்து ஆரியோட பெரும் பங்கு இருக்கு. ஸோ அப்ப இருந்தே எனக்கு பழக்கம் ஆரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனோட க்ரோத் ஃபுல்லா நான் பார்த்துட்டே இருக்கேன். இப்போ நானும் ஆரியும் சேர்ந்து காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். அதுல பரத்தும் வந்து ஒரு சரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப வருஷமா ஒரு சினிமால வந்து எல்லாருமே சேர்ந்து டிராவல் பண்றோங்கிறதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு இருக்குன்றது வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் எல்லாருமே. அண்ட் இந்த படம் வந்து மெயினா இங்க வந்தது வந்து ஆரிக்காக தான். ஏன்னா ஒரு படத்தை ஓன் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து இப்ப யார்ட்டுமே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு கடமைக்கு வந்தோம், ஒரு டேட் ஃப்ரீயா இருக்குன்னு நடிச்சோம், ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க போனாங்கன்ற மாதிரி இருக்கும்போது ஆரி வந்து A to Z அதில் இன்வால்வ் ஆகி ஐ திங்க் பணம்லாம் கூட போடுறான்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார். ஸோ அந்த அளவுக்கு என்னன்னா ஒரு ப்ராஜெக்டை ஓன் பண்றதுக்கு வந்து யாரும் டெக்னீஷியன்ஸோ இல்லை யாருமே இல்லை. இப்போ அது வந்து ஒரு நடிகர் பண்றதுக்கும் சத்தியமா அவங்களுக்காக நம்ம வந்து கூட வந்து நிக்கணும்னு ஒரு ஆர்வம் வருது. அதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் பேசின பேச்சு கேட்டு பயங்கர ஃபேன் ஆகிட்டேன். இவ்வளவு இன்னசென்ட்டா ஒரு ப்ரொடியூசர் வந்து வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் சொல்லி ஓகே. அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஃபைட் மாஸ்டர்லாம் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். பிரஜின் எவ்வளோ வருஷமா பழக்கம், சேர்ந்து ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணிருக்கோம். கதிர் பயங்கர ஃபேன் தான். அண்ட் டைரக்டர் சுந்தர் சார் ரொம்ப இனிமையான ஒரு நண்பர். ஸோ எல்லாருக்குமே இந்த படம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கான மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு விஷயமா இது அமையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.
சேரன் சார் அழகாக இருக்கிற பையனுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ஒரு ஷூட் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக நான் ஆரிக்காக தான் அவசரமாக ஓடி வந்தேன். ஸோ அதனால நான் வந்து எல்லாத்தையும் வெளியே பெற்று கிளம்புறேன். நண்பா சுசீந்திரன் எல்லாருக்கும் தேங்க்யூ. சிவா பாய், எல்லாருக்கும் நன்றிண்ணா. பிஆர்ஓ ராஜா எங்க இருக்கீங்க? அந்த ட்ரெய்லர் இப்போ லான்ச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் இப்போது பெற்றுக்கொள்வார்கள். 4th floor படத்தோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் இப்போது வெளியிடப்படுகிறது. ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துக்கலாம், அப்புறம் போட்டோ எடுத்துக்கலாம். மொபைல் ஹலோ மொபைல் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துக்கலாம், ரெண்டாவது போட்டோ எடுத்துக்கலாம். ரெடி சார், ஓபன் பண்ணுங்க சார். ரெடி சார், ரெடி சார். சத்யா ஓகேவா? கேமரா இங்க நாங்க போட்டுருவோம். தேங்க்யூ. இப்போ இது பண்ணுவோம். ட்ரிங்கிங் எடுக்கிறாங்கப்பா. சபரி கால் பண்ணி வந்தீங்க, 2 வார்த்தை பேசி பாருங்க. காதலுக்கும் காவலுக்கும் பொருத்தமான நிலையம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள். குட் ஈவினிங். ஹரி மில்டன் சார் சொன்ன மாதிரி இவ்வளோ வருஷம் நம்ம வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சார். ஸோ ஐ திங்க் இந்த படம் கிரைம் த்ரில்லருக்கு எப்பவுமே ஒரு சின்ன ஒரு, ஏன்னா என்னோட கெரியரில் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமே லாஸ்ட் ஒரு 7 படமும் அந்த த்ரில்லர் படமாக தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன மினிமம் கேரண்டி இருக்கு. கரெக்டான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு அழகான ஒரு ப்ரமோஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த படம் மினிமம் கேரண்டியாக ஓடும். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கு. அண்ட் டைட்டில் டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்கு, 4th floor. ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அஃப்கோர்ஸ் நம்ம கார்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ப்ரமோஷன்ஸ்லேயே சந்திப்போம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கோம் மில்டன் சார் படத்துலையும். ஸோ மொத்த டீமுக்கும் நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த சக்ஸஸ் மீட்டு கூப்பிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கோடம்பாக்கத்தில் இவரின் ஆட்டோகிராஃப் மதிப்பு மிக்கது. இவர் முகவரி பல முகங்களை தெரிய வைத்தது. தமிழ் சினிமாவில் சொல்லுமாலா ஞாபகங்கள், நற்பெரும் நினைவு பூக்களோடு இயக்குனர் சேரன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் திருப்பூர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நிறைய ஃபிளாஷ்பேக். திருப்பூர் ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு டைட்டில் கொடுத்து என் படம் பண்ண சொன்னால் நான் படம் பண்ணிடுவேன். அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்துருக்கேன் திருப்பூரில். ஆனால் யாருமே ஒருபடியாக படம் பண்ணல. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டி அதை ரிலீஸ் பண்ண போறீங்கன்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு நிறைய பேர் வேறு வேறு விஷயங்களுக்காக சினிமாவுக்கு வந்தவங்களா இருந்தாங்க. நீங்கள் மட்டும் சினிமாவை நோக்கி வந்தவங்களா இருந்திருக்கீங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அது உங்கள் குடும்பத்தோடு உட்காந்துருக்கீங்க. அந்த குடும்பம் உங்களை நம்பி
இந்த திரையுலகத்துக்குள்ள அனுமதிச்சிருக்காங்க. ஸோ அந்த அனுமதிச்சதுக்கு நீங்க அவங்களுக்கான கொடுக்குற பரிசுன்றது இந்த திரைப்படத்தோட வெற்றிகளா இருக்கணும் கண்டிப்பா. ஸோ அதை நான் விரும்புகிறேன். என்னோட உங்களுக்கு 2 மகள்கள், நான் உள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தேன், எனக்கு 2 மகள்கள். கிட்டத்தட்ட நம்ம சின்சியராக தான் இருப்போம். ஏன்னா நம்ம பொண்டாட்டிக்கு பதில் சொல்கிற போதுலேயே மனைவிக்கு குழந்தைங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பாப்பா கேட்கும் அப்புறம் உங்களை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கங்க்ராட்ஸ், நீங்கள் நல்லா பண்ணுங்க தம்பி. ஃபோன் ஆஃப் பண்ணுங்க தம்பி. அப்புறம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இந்த படம் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முதல் காரணமா இருக்கு அந்த டைட்டில் டிசைன். யார் பண்ணாங்கன்னு தெரியல, அந்த தம்பிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா ரொம்ப பிரமாதமா டிசைன் பண்ணியிருக்காரு. 4th floor அப்படின்ற ஒரு சாதாரண பேர் தான் அது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், 4th floor, 10,000 எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தைகள் இருக்கும். ஆனால் அந்த 4th floorன்ற வார்த்தைக்கு ஒரு கம்பீரத்தையும் ஒரு டிசைனையும் கொடுத்தது வந்து ரொம்ப அழகா இருக்கு. அதில் தெரியுது இந்த படத்தோட அட்ராக்ஷன், வெற்றி எல்லாமே. ஏன்னா எல்லாம் இந்த 4th floor ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கணும்னு தோணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த த்ரில்லர் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் இந்த மாதிரியான ஜேர்னர் தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதை வந்து ரொம்ப அழகாகவே அவங்க ஃபோட்டோகிராஃபியாகவும் சரி, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லையும் சரி, ஷார்ட் டிவிஷன்லையும் சரி கொடுத்துருக்க விதத்தில் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை இன்னைக்கு உள்ள அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த படம் பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. ஸோ அதனால இந்த காம்பினேஷன் அடுத்த படம் பண்றதுக்கு தயாரா இருங்க. ஏன்னா உங்க காம்பினேஷன் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. போட்டோகிராஃபில இருந்து, எடிட்டர்ல இருந்து, மியூசிக்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. அந்த வார்த்தைகள் எழுதின கவிஞர் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு, நீங்க நம்பிக்கையோட இருங்க, பயப்படாதீங்க, தைரியம் வந்துருச்சுங்க. நான் தான் கவிஞர் இல்லைங்க, கவிஞனுக்கு ஒரு திமிர் இருக்கணும்ல, அது இருக்கலாம், தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகள் இருக்கு உங்ககிட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. டிசைன் பண்ணவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் எடிட்டர் யார் இங்க இருக்காங்களா? சுதர்ஷன், ராம் சுதர்ஷன். அந்த இதுக்கிட்ட ஜெமினியில் இருப்பாரு அவரு. ஓகே ஓகே சூப்பர், நல்லா பண்ணியிருக்காரு எடிட்டர். அண்ட் ஆரி வந்து எனக்கு நண்பர், அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் என் படத்தில் ஹீரோவாக நடித்தவர், அப்புறம் இப்போ நான் எடுத்த ஜேர்னியில் என்னோட ட்ராவல் பண்ணவர் நடித்தவர், அதை தாண்டி என்னோட உறவினர், அதை தாண்டி வந்து எங்கள் ஊருக்காரு, மதுரைக்காரரு. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் எங்களுக்கு நெருக்கம் இருக்குது. எங்கள் குடும்பத்தோட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நண்பராக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா அவரோட முயற்சி, அவருடைய ரொம்ப, அதாவது இங்கே வந்து பின்புலத்தில் ஆளை வச்சுக்கிட்டு வர்றவங்க நிறைய பேர். ஆனா பின்புலத்துல இல்லாம ஓடி வந்து ஒருத்தர் ஜெயிக்கிறாங்கல்ல, அவனுக்கு இருக்க வேல்யூ தனிதான் என்னவா இருந்தாலும். ஏன்னா பின்புலத்துல எங்க அப்பா டைரக்டரு, இல்ல எங்க அப்பா வந்து ரைட்டரு, இல்ல எங்க அப்பா ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வராம எனக்கு யாரையுமே சினிமாவில் தெரியாதுங்க, சினிமா தெரியும் அப்படின்னு வந்ததுல நான் ஒரு ஆளு, அவர் ஒரு ஆள். ஸோ எனக்கு எங்களுக்கெல்லாம் அந்த வெற்றி தான் எங்களை ஏன் இன்னைக்கு வரைக்கும் உயிர்ப்போட வச்சிருக்கு அப்படின்னா, நாங்களா போராடி, நாங்களா ஜெயிச்சு, நாங்களா அந்த இடத்துல உட்காந்துருக்கோம். எங்களுக்கு யாரும் பின்னாடி சப்போர்ட் பண்ணி நீ போகிறேன்னு எங்களுக்காக 10 படம் எடுக்கல. ஒவ்வொரு படத்துக்கும் சுசீந்திரனுக்கும் அதே மாதிரி தான், அவருக்கு இதே மாதிரியான இப்படி வந்தவங்க பாருங்க, தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு ரூபத்துல, ஏதோ ஒரு இடத்துல நாங்க எங்களுடைய படங்கள் மூலமா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு ஆளா நான் ஆரியை பார்க்குறேன். எனக்கு ஆரியை வந்து முதல் படம் நான் ஆடும் கூத்து அப்படின்னு ஒரு படம் பண்ணும்போது, அந்த படத்துல டிவி சந்திரன் டைரக்டர், அவர் வந்து என்கிட்ட கேட்டார், எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல முகம் வேணும், ஒரு நல்ல பையன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு ஆட்டோகிராஃபில் நடிக்க வந்தவரை நான் கூப்பிட்டு எனக்கு ஃபிசிக்கல் ட்ரெயினரை வாங்க, நான் ஒரு 72 கிலோ 76 கிலோவாக இருந்தேன். அப்போ அதை வந்து எனக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு இன்னும் 10 நாள் 15 நாள் தான் இருக்குது, எனக்கு 12-13 கிலோ குறைக்கணும் ஆறினேன். சார் 15 நாளில் 13 கிலோவா எப்படி குறைக்கிறதுன்னு? ஆனால் குறைச்சோம், தவம் மாதிரி குறைச்சோம். ஏன்னா அவர் என்னை வந்து சக்கையா புழிஞ்சிருவார். ஸோ ஒரு ஒர்க்கில் உள்ள டெடிக்கேஷன் எனக்கு நான் அன்னைக்கு பார்த்தேன். ஸோ இந்த பையன் வந்து இந்த டைரக்டர் காக்கா பிடிச்சிக்கிட்டா பின்னாடியே இருக்கலாம், நாளைக்கு ஒரு படம் பண்ணிடலாம்னு நினைக்காம நம்ம நடிக்க தான் போனோம். ஆனால் ஒரு டைரக்டர் என்னை இதை மாற்றுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த வேலையில் நான் சின்சியராக இருக்கேன்னு அதுக்காக சார்ட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளில் 13 கிலோ குறைச்சேன் நான். எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு யாருமே குறைக்க முடியாது, எப்படியுமே குறைக்க முடியாது. அது வந்து என்னன்னா அந்த ஆட்டோகிராஃப் சக்சஸ்ல அது ஒரு பார்ட். அது அந்த படம் சக்சஸ் ஆகணுன்றதுக்காக நடந்த ஒரு அதிசயம். அன்னைக்கு நான் 65 கிலோ குறைஞ்சது இன்னைக்கு நான்
அதுக்கப்புறம் கூடவே இல்லை, அதே வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்க தான். அந்த டெடிகேஷன் என்னாச்சு, அவரை வந்து நான் ஆடும் கூத்து பண்ணும்போது ஆடும் கூத்துல சரி ஆடி அறிமுகப்படுத்தலாம். அவர் கூட டிவி சந்தன் பெரிய டைரக்டர், அவர் மலையாளத்தில் நேஷனல் அவார்டு வாங்கின பெரிய டைரக்டர். அவர் மீரா ஜாஸ்மினிக்கெல்லாம் நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் தான் அந்த ஆடும் கூத்து படத்தை எடுத்தார். அப்புறம் பாதியில் அவங்க படம் முடியாமல் போகும்போது நான் எடுத்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் அவரை வந்து நடிகரை அறிமுகப்படுத்தணும். ஆனால் அது ஒரு பெரிய வாய்ப்பை தேடி கொடுத்துடல, அது ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துடல. ஆரி நல்லா நடிச்சிருக்காரு, ஆரி வந்து நல்லா நடிகர்னு உடனே 10 பேர் தேடி போயிடல. அப்போ நமக்கு ஒரு தளர்ச்சியும், நமக்கு ஒரு தோல்வியை பற்றிய பயமும், நமக்கு வந்து ஒரு எதிர்காலம் பற்றிய பயமும் வரும். அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி ஒவ்வொருத்தரும் வந்து தன் முதல் தோல்வியை ஒரு மனிதன் கடந்துட்டான்னா எத்தனை தோல்வியும் கடக்கிறதுக்கான கம்பீரம் தைரியம் அவனுக்கு வந்துடும். அந்த முதல் தோல்வியை கடந்தவன் தான் ஆரி. அந்த முதல் தோல்வியை கடந்ததுனாலதான் இன்னைக்கு அவர் தளராமல் அடுத்து 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 அடுத்துன்னு பண்ணும் பொழுது இப்ப இந்த படத்துல பார்த்தா ஆக்சுவலி தனஞ்சயன் சார் சொன்னது ரொம்ப உண்மை. அவ்வளவு பெர்ஃபெக்டா உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. ஸோ இது இனி தொடர்ந்து அவருக்கு நிறைய படங்களை உருவாக்கும், நிறைய படங்களை கொண்டு வரும். தனியா நீங்க நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இன்னும் நிறைய உருவாக்கும் இந்த சினிமா. ஆனா நீங்க இந்த சினிமாவுக்கு உண்மையா இருங்க, அவ்வளவுதான். இந்த சினிமாவுக்கு உண்மையா இருந்தோம்னா போதும். ஸோ இதுதான் என்ன எனக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்ன்றது. மற்றபடி தனஞ்சயன் சார் சொன்னாரு, இது காலகாலமாக கடந்த 20 வருஷமா நம்ம எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறது தான். பாருங்க எல்லாரும் விட்டு ரெடியா இருக்காங்க, ஏதாவது ஒரு பால் விழுதும் இறை விழுதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இறையை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. ஏன்னா தனஞ்சயன் சார் சொன்னது வந்து ஒரு கருத்து மட்டும் கிடையாது, நிறைய தயாரிப்பாளர்களோட வலி, நிறைய தயாரிப்பாளர்களோட பிரச்சனை. ஒரு படத்தை ஆசைப்பட்டு எடுத்துக்கிறோம், அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் மக்களை அந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுல நீங்க இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கும்போது ராஜா சார் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்றேன்ல, அது காரணம் என்னன்னா ஏற்கனவே வந்த நிறைய தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கலைன்றப்போ அவங்க படுற வலியும் கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். நான் திருமணம்ன்ற ஒரு ப்ரொடியூசர், ஒரு புது ப்ரொடியூசர் வச்சு படம் பண்ணும்போது அந்த படம் பிரேக் ஈவன் ஆச்சு. இருந்தா கூட எனக்கு அந்த புது ப்ரொடியூசரை பயன்படுத்துறதுக்கு பயம் வருது. ஏன்னா அது அவர் உழைச்ச படம், அவர் குடும்பம் ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கிற படம். அவர் ஒரு குடும்பத்துல வந்து ஒரு படத்தை பிடிக்கி ஏதோ ஒரு தாகத்துல நம்ம ஒரு சினிமா ப்ரொடியூசர் அவனை கொண்டாந்து போடுற படம். ஆனா அதை நீ ஜெயிச்சு திருப்பி மீட்டு எடுக்கிறதுக்கு அந்த தயாரிப்பாளருக்கு வழி இருக்கானா? இல்ல. அப்ப நாங்க மனசாட்சி அழகு வச்சுட்டு ஒரு தயாரிப்பாளர் தெரிஞ்சே ஒரு குழிக்குள்ள கொண்டு போய் தள்ளுறோமா அப்படின்னா ஆமா தள்ளுறோம். அது யார் பொழைக்கிறதுக்கு? இங்க இருக்கிற 120 டெக்னீஷியனும் பொழைச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க யாரும் சம்பளம் வாங்க வேலை பார்க்க போறது இல்லை. டெக்னீஷியன் சவுண்ட் இன்ஜினியர்ல இருந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் எல்லாரும் காசை கொடுத்தா தான் வேலை. ஆனா அது எல்லாத்தையும் ஒரு ப்ரொடியூசர் திரும்ப வரும்ன்ற கனவுல கொண்டு வந்து போடும்போது எல்லாம் வாங்கிக்கிட்டு முடிச்சுட்டு நன்றி சார் நன்றி சார் போயிடும். அந்த படத்தை வச்சுட்டு ஒரு ப்ரொடியூசர் தனியா நிக்கிறாரு. இதை எங்கேயும் கொண்டு ரிலீஸ் பண்றது, எத்தனை ஷோ கொடுப்பாங்க, எத்தனை தியேட்டர் கொடுப்பாங்க, எப்ப சொல்லுவாங்க ஷோ இதுன்னு என்னமே தெரியாது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒழுங்குபடுத்தப்படாத சினிமாவிற்குள் நிறைய பேர் முண்டி அடிச்சு ஓடிட்டு இருக்கோம். டெய்லி நம்ம டிராபிக்ல போற மாதிரி எல்லாரும் என்ன இவ்வளவு டிராபிக், என்ன இவ்வளவு டிராபிக் நம்ம கேட்போம் போகும்போது. ஆனா நம்மளும் அந்த டிராபிக்ல தான் நல்லா இருக்கும். அது மாதிரிதான் சினிமா தயாரிப்பு இன்னைக்கு டிராபிக்குள்ள மாட்டிக்கிட்டவங்க மாதிரி இங்க போய் எந்த சிக்னல் என்னன்னு எப்படி திரும்பி எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம்ன்றத தெரியாத ஒரு புதிர் இருக்கும்போது இந்த புதிர் விடுவிக்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு, எல்லாரும் பிழைக்கணும்ன்ற ஒரு நல்ல சிந்தனை எல்லாருக்கும் வேணும். அதை வந்து தயாரிப்பாளர்கள் ஒன்றுபடுத்த முடியலையா, தயாரிப்பாளர் சங்கம் அதை முயற்சி பண்ணணும். தயாரிப்பாளர் சங்கத்துல வந்தவனோ ப்ரொடியூசருக்கு ஒரு பணத்தை கட்டி 1 லட்ச ரூபாய் எவ்வளவு சார், 1 லட்ச ரூபாய் கட்டி இந்த மெம்பர்ஷிப் போடுறோம். என்ன கேரண்டி? நான் ஏன் இந்த 1 லட்ச ரூபாய் கட்டணும்? இந்த 1 லட்ச ரூபாய் கட்டினால எனக்கு என்ன பயன்? நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணுதானே, என் படத்தை நான் எடுத்துட்டேன் சார், எனக்கு நல்லபடியா தியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார்ன்றது மட்டும் தானே ஒரு நான் கேட்கிற கேள்வி. எனக்கு நீங்க கொடுக்குற பொங்கல் காசு தேவையில்லை, நீங்க கொடுக்குற கூட்டம் போடுற ஒவ்வொரு விஷயம் எனக்கு தேவையில்லை. எல்லா கூட்டம் அட்டன் பண்ண முடியாது. நீங்க பாதுகாப்பா ஒன்ன வச்சு அதுல தலைவர் செயலாளர் பொருளாளர் உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப நீங்க இதை சிரத்தையோட அடுத்து எந்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்? சரி, தயாரிப்பாளர்கள் சொன்னா தியேட்டர்காரங்க கேட்கல, தியேட்டர்காரங்க அவங்களோட லாபத்தையும் அவங்களோட வருமானத்தையும் அவங்களுக்கு தியேட்டர் டெய்லி ஃபில் ஆகுன்றது மட்டும் தான் பாக்குறாங்களே ஒழிய இது ஒரு நல்ல படம், இதை திரையிட்டுருவோம், இதுக்கு 1 வாரம் டைம் கொடுப்போம் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா முன்னாடி எல்லாம் பிக்சட் ஹையர் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. 1 வாரத்துக்கு தியேட்டர் நான் வாடகைக்கு எடுத்து என் படத்தை ஓட்டிக்கலாம். 1 வாரத்துக்கு
படத்துக்கு அப்புறம் ஹோல்ட் ஓவர் விழுகலைன்னா அவன் தூக்கிடலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு 70-30 65-55 வந்ததுக்கு அப்புறம் அவங்க லாபம் சம்பாதிக்கிறது தயாரிப்பாளர் லாபம் சம்பாதிக்க மட்டும் பாக்குறீங்க. யார் சம்பாதிக்கிறீங்க? மெயினா இருக்கிற ஒரு 10 ப்ரொடியூசர், 10 நடிகர்கள், 10 டைரக்டர்ஸ் பண்ற படங்கள் மட்டும்தான் ஓடுது. சின்ன பிள்ளை தெரியாமலே கை தட்டுது. நீங்களாம் தட்ட மாட்டீங்க, ஏன் நடிகர்கள் நமக்கு நாளைக்கு வேணும். அப்போ அந்த பெரிய நடிகர்கள் பட்டமே ஓடுது, அவங்களுக்கு மட்டும்தான் தியேட்டர் கிடைக்குது அப்படின்னா அப்ப சின்ன தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும்? சரி, ஓடிடின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை என்னாச்சு? நம்மளை பூரா தூக்கி உள்ள சப்ஸ்கிரைபரா போட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்லிட்டா நான் படம் வாங்குறது இல்லை, இனிமே நீங்க தியேட்டர்ல ஓட்டிட்டு கொடுங்க. அப்பா தியேட்டர் ஓட்டல இருந்தா அப்பா உங்ககிட்ட வரோம், நீங்க வாங்க மாட்டேன்னா அப்ப நாங்க என்ன பண்றது? அப்ப இங்க ஒரு முறைப்படுத்துறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரம் எங்க இருக்குன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அரசாங்கம் எல்லாரும் வரி கட்டுறோம், நானும் வரி கட்டுறேன், இந்த படத்தை வேலை பார்த்தா வரி கட்டியிருப்பாங்க, இந்த தயாரிப்பாளர் இவ்வளவு செலவு வரி கட்டியிருப்பாரு, இந்த வரி ஒரு அரசாங்கத்துக்கு போகுது. அரசாங்கத்துல சிறு தயாரிப்பாளர் வந்து பயன்படுது அப்படின்றப்போ அந்த சிறு தயாரிப்பாளர் வெளியே வந்து பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது அரசாங்கத்தின் கடமை. வரி வாங்குறதுக்கு நீங்க கட்டாயப்படுத்துறீங்கன்னா அப்ப நான் பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுங்க, அது உங்க கடமை. அப்ப அந்த இடத்துக்கு நீங்க கூப்பிட்டு பேசுங்க. நீங்க தான் தியேட்டர் கூட வச்சிருக்கீங்க, உங்க கண்ட்ரோல்ல நிறைய பேர் வந்து அந்த ஒரு 10 பேர் தான் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க தியேட்டர்ஸை. அப்ப நாங்க சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார் முன்னாடி. அவர் நம்ம ஊர்ல வந்து டப்பிங் படங்கள் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டப்பிங் படங்கள் வரும் பொழுது தமிழ் படங்கள் காணாமல் போகிற வாய்ப்பு உருவாச்சு. எல்லாரும் வந்து ஜாக்கி சான் தமிழ் பேசுறத பார்க்க ஆரம்பிச்சோம். அப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? கூப்பிட்டு ஒரு ஆர்டர் போட்டாரு, எந்த திரையரங்கங்களும் கண்டிப்பாக 90 நாட்கள் தமிழ் படம் போட வேண்டும், அப்படி போடலாம் லைசன்ஸ் ரத்துனாரு. அதுதான் இன்னைக்கு சிறு திரைப்படங்களுக்கு 3 மாசம் ஒதுக்கி கொடுங்க. அது எந்த 3 மாசம் தான் பரவாயில்ல, 9 மாசம் நீங்க பெரிய படங்கள் எல்லாத்தையும் போட்டுக்குங்க. 3 மாசம் சிறு தயாரிப்பாளர்களுக்காக மட்டும் தியேட்டர் ஒதுக்குங்க. அந்த நேரத்தில் பெரிய படங்கள் வரக்கூடாது. அப்படி வராம இருந்தா 200 தியேட்டர் இருக்கும்போது 100 தியேட்டர் 150 தியேட்டர் பிரச்சா கூட ஒரு வாரத்துக்கு 6 படங்கள் வெளியாகும். 3 மாசம்னா நான் ஒரு மாசம் 4/24, 3 மாசம்னா 72 படம் ரிலீஸ் ஆகும். 72 ப்ரொடியூசர் வாழ்வாங்க. அப்ப இந்த திட்டத்தை யார் போடுறது? அப்ப அந்த திட்டத்துக்கு யார் முன்னாடி போய் கேட்கறது? நான் மட்டும் போய் கேட்டேன்னா நான் ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஆவேன். ஆனா என் கூட்டமா போய் நம்ம கேட்டோம்னா அரசாங்கத்துக்கான பிரச்சனையாக மாறும். அப்ப அவங்க ஒரு வாரம் போட்டுக்குங்க, ஒரு தயாரிப்பாளர் ஒரு வாரத்துக்கு நீங்க கூலி கட்டுங்க, தியேட்டருக்காரங்க நஷ்டப்பட வேண்டாம், நீங்க ஒரு வாரத்துக்கு என்ன கூலியோ வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தியேட்டருக்காரத்துக்கு நஷ்டம் இல்லை, அரசாங்கத்துக்கு நஷ்டம் இல்லை, தயாரிப்பாளர்கள் 72 படத்தை ரிலீஸ் பண்ணிட முடியும். இந்த திட்டத்தை பேசுறதுக்கு யாருக்கு தெரியாம இல்லை? தனஞ்சலிக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஸ்கீம் நல்லா இருக்குன்னு. ஆனா யார் போய் பேசுறது? அப்ப நான் பகச்சுக்கிறோன்ற பயம் இருக்கு. நான் ஏன் ஊர்ல நான் பிழைக்கிறதுக்கு நான் வரியை கட்டிட்டு நான் உனக்காக கஷ்டப்பட்டு அரசாங்கம் நல்லா இருக்கணும் என் வரியை பூரா கட்டிவிட்டு நான் பிழைக்கிறதுக்கு முன்னவன் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் ஏன் யோசிக்கணும்? யோசிக்க கூடாது. நான் இங்கே இதை பேசுறது கூட இது எப்போவாவது ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு அதுல விழுகும். அரசாங்கம் என்ன பண்ணும்? தயாரிப்பாளர் சங்கத்தை கூப்பிட்டு சேரன் படி பேசினாராமே, அது என்ன கருத்து, வாங்க உட்காந்து பேசணும் கூப்பிட்டுச்சுன்னா நான் இந்த மேடையில் நீ கலந்துகிட்டதுக்கு எனக்கு பிரயோஜனம் உண்டு. தேங்க்யூ. நன்றி சார். சேரன் சாருடைய கருத்துக்களை அரசாங்கத்தை எடுத்துட்டு போக வேண்டிய பொறுப்பும் கடமையும் டிவியில இருக்கவங்களுக்கு உண்டு. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சமீபத்திய நிகழ்ச்சியில் பரபரப்பும் சலசலப்பும் இவர்களை வேறு மக்களிடம் கொண்டு சேர்த்தது ஆக்டர் பிரஜன் அவர்களை கொண்டு பேச அழைக்கிறோம். மீடியா பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். மனோகிருஷ்ணன் ராஜா சாரோட ஃபோர்த் ஷோ. ராஜா சார் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது ஒரு டிஸ்கஷன் போனோம். பட் நல்ல மனிதர், நல்ல ப்ரொடியூசர், ஒரு கதைக்கு என்ன தேவையோ கரெக்டாக பண்ணிடுவோம். கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் குறைங்க ஏற்றுக்க அப்படி சொல்லுவாங்கல்ல. திருப்பூர்லேருந்து வந்து ஒரு படம் பண்ணிட்டு நான் போகணும்னு சொல்லாமல் குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட்டோட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் தான் லக்ஷ்மணன் ப்ரோவும் எனக்கு வந்து கேமராமேன் நல்லா பழக்கம் தான், நல்ல நண்பர். இதையும் தாண்டி இன்னைக்கு வந்த முக்கியமான காரணம் என்
மச்சான் என் நண்பன் ஆரிக்கு தான் நீங்கள் வந்திருக்கேன். 2002 நாங்கள் 2 பேருமே மிஸ்டர் சென்னை ஃபைனலிஸ்ட் நாங்கள் ஆரம்பித்தோம் மாடலிங்கில். ஆரிக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மேடை. அதுக்கப்புறம் ஆரி வந்து பிக் பாஸ் போயிட்டு நெட்டில் நடித்தார். ஒரு ட்ராக் சேரன் சார் சொன்ன ஸ்ட்ரெக்டாக வந்தார். மிக கடினமான உழைப்பாளி, நல்ல நடிகன், நல்ல நண்பன், நல்ல மனிதன். எந்த ஒரு ஈகோ இல்லாமல் யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் இறங்கி தான் படம் இல்லாமல் மற்ற படத்துக்கும் போய் எந்த ஒரு விஷயமும் பேசுவார். சமீபத்தில் கூட நாங்கள் வந்து பிக் பாஸ் நான் போனப்போ கூட ஒரு பிரச்சனை வந்துருச்சப்போ ஒரு விஷயமா பேசலாம். இல்லை மச்சான் நீ உள்ளே போகணும்னு எனக்கு ஃபோன் பண்ணிக்கலாம்ல. என்ன உள்ளே போனப்போ தான் பிரச்சனை வரும்னு எனக்கே தெரியாது. நான் எங்கே இருந்து ஒரு ஃபோன் பண்ணுறது. அதனால் எல்லா விதத்துலையும் அதாவது ஒரு மனிதன் என்சைக்ளோபீடியா வேணா சொல்லலாம் ஆரிய. கண்டிப்பாக எந்த விஷயம் இல்லை, எந்த விஷயமும் கேட்டாலும் சேரன் சார் சொல்கிற மாதிரி அதான் எந்த ஈகோவும் பார்க்காம இந்த வேலை தான் பண்ணாமல் இல்லை சினிமாக்குள்ளே நான் இருக்கணும், எனக்கு சினிமா மட்டும்தான் தெரியும் சொல்லிட்டு ஒரு நல்ல நண்பன், நல்ல மனிதன். அதுக்காக இந்த படம் நல்லபடியாக ஓடணும் நான் மனசார வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பெடுத்தது நன்றி. அதுக்கு முன்னாடி சேரன் சார் சொன்ன மாதிரியே உண்மையாலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆரி மாதிரி தான் என் படம் ஓடிடாதா, ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி ஓடாதா, ஆரி படம் நல்லா ஓடணும் நானும் அவனும் டிஸ்கஸ் பண்ண விஷயம் இல்லை. எல்லா நடிகர்களும் நல்லா இருக்கணும், எல்லா திரைப்படம் சின்ன சின்ன திரைப்படம் பெருசாக வரணும், ஒரு அரசாங்கத்துக்கு வச்ச கோரிக்கை நல்லபடியாக வரணும். அந்த இடத்துல சேரன் சார் கூட நான் கூடி பிடிச்சி கண்டிப்பாக நான் நினைப்பேன். எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், எல்லா ஹீரோ நல்லா இருக்கணும், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் அவங்களோட அண்ணம் கிடைக்கணும். வாய்ப்பு நன்றி. அம்பிஷன் தேங்க்யூ. 4th floor வெற்றி பெற வாழ்த்துக்கள். கல்லா கட்டட்டும் ராஜா சார். தேங்க்யூ. தேங்க்யூ பிரஜன். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். பாரிஜாதமாய் மணக்க மணக்க இதே சுவற்றை இசையால் நிரப்பியவர், தமிழிசை பாடலாலும் மொழி இசை பாடலாலும் எத்திசையும் ஒலிக்க செய்யும் ஒளிப்பதிவாளர் தருண் குமார் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர்னு சொல்லிட்டீங்க, நன்றி. அவங்க ஒளிப்பதிவாளர்னாங்க. அது முன்னாடி சேரன் சார் பேசுனது வந்து என்ன பேசணும்னு நினச்சது மறந்துட்டேன். ஆக்சுவலாக பிளான்டாலாம் வரல. பட் சார் ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். என்ன சொல்றதுன்னு தெரியல. நானும் தனஞ்சயன் சாரும் இப்போ அதை பற்றி தான் பேசியிருந்தோம். உண்மையிலுமே இந்த படத்துக்கு நான் இந்த விழா நாயகன், இந்த இசை, இது அந்த விழாலாம் தாண்டி ராஜா சார் வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி. அவர் இந்த படம் மூலியமா தான் எனக்கு பழக்கமா தெரியும். பட் அவரோட வெறி எனக்கு தெரியும் சார். இந்த படத்தை கொண்டு போய் எப்படி அவர் சேர்ப்பாரு, அதை இந்த ரிலீஸ்க்கு கொண்டு வந்த இந்த விழாக்கு நான் இன்னைக்கு வந்த காரணம் வந்து அவருக்காக மட்டும்தான், என் இசைக்காகவோ அதுக்காக கிடையாது. பட் கண்டிப்பா இது உங்களுக்கு நடக்கும் சார். இந்த படம் உங்களுக்காக, இந்த படம் எங்களுக்கு தான் ஜெயிக்குதோ இல்லையோ உங்களுக்காக இது ஜெயிக்கும். எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் சின்ன படங்கள் எப்படி வளர்ந்து வரணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க சின்ன படங்கள்லாம் ஜெயிச்சாதான் நாமே ஜெயிக்க முடியும். ஒரு 47 படம் பண்ணியிருப்பேன். அதுல ஒரு 30 படம் என்னோட இசை எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது. என்னோட 4 செவத்துக்குள்ள என் ஸ்டுடியோக்குள்ள மட்டும்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் தான் தெரியும். இதெல்லாம் ஜெயிச்சாதான் அதுவும் ஜெயிக்கும். ஸோ இது ஜெயிக்கணும் சார், ஜெயிக்கும். இன்னைக்கு நீங்க பேசினது உங்க இந்த உலகத்துக்கு கேட்கும், அது மாறும் சார். மேடையில் இருக்க எல்லா பெரியவங்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. இவங்க தான் பீன் பிக் டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், பிக் இன்ஸ்பிரேஷன், லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தெம். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக நான் ஆரி இவ்வளோட ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி அது இவ்வளோ வருடங்கள் கழித்து எனக்கும் அதுக்கும் நடந்திருக்கு. இட்ஸ் மோர் லைக் அ பிரதர் டு மீ. எல்லாமே சொன்ன மாதிரி மோஸ்ட் டெடிகேட்டட் சின்சியர் ஆக்டர். நாட் ஓன்லி இன் ஆக்டிங், அவர் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, டைமிங்லேருந்து, அவர் பேசுகிற வார்த்தைகள்லேருந்து எல்லாமே யோசித்து ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஐ லேர்ன்ட் லாட்ஸ் ஃப்ரம் யூ இந்த படத்துலேருந்து. வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ இன் திஸ் மூவி. இந்த படத்துலேயே இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு பேஷண்டான ஒருத்தர்னா நம்ம டைரக்டர் தான். பின்னாடி போய் உட்காந்துட்டாரு. சாரி. நிறைய தடவை நான் ஸ்டுடியோக்கு போய் வேலை செஞ்சதோட அவர் தான் என் ஸ்டுடியோவில் போய் உட்காந்துருக்காரு. அதுக்கு நான் வெயிட் பண்ண வைக்கல சார். இல்லை, ஜென்ரலாக ஒரு சீன் பண்ணுறோம், ஒரு ரீல் பண்ணுறோம், அதை போய் திரும்பி திரும்பி பார்க்கணும். இந்த படம் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தாலும் மியூசிக்கில் என்ன மாற்றலாம், அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ இது. இந்த படத்தோட ஸ்க்ரீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் என்னோட நெருங்கிய நண்பர் லக்ஷ்மன், we are getting united after போடாப்புடிக்கு அப்புறமா சேர்றோம். ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி தேர். ஆல் த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க் ஆல்
மை சிங்கர்ஸ் ஆதித்யா ஆர்கே, ஸ்ரீனிஷா, சின்னு. அவர் வந்து ஒரு மெக்கானிக்காக தான் நான் வந்து பார்த்து அவர் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பண்ணேன். அதுக்கப்புறமா அவர் ஜி தமிழ் மியூசிக்கில் வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆகிட்டார். என்னோட ஆஸ்தான ஒரு லிரிசிஸ்ட் வந்து கு கார்த்திக். அவர் எப்பவுமே ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு இவர் எழுதிட்டோன்னு சொல்லுவேன். அந்த படத்துக்குள்ளே போய் பழகினோடனே அந்த டேரக்டரோட ஃப்ரெண்டாக எல்லா பாட்டும் அவர் எழுதிடுவார். இன்னைக்கு வந்தோடனே தான் எங்களுக்கே தெரியுது 3 பாட்டு எல்லாமே அவர் தான் எழுதியிருக்காரு. என்னென்ன பாட்டுன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு being here, and thank you all for the press for supporting me. Thank you. Thank you தரணி சேமிப்பாளர் அவர்களே. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் மைசூர் மைன் திரு சக்ரியா அவர்களை, படக்குழுவினரை வாழ்த்து பேச அழைக்கிறோம். படத்தை வெளியிட உள்ள 7 ஸ்டுடியோ கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னை பற்றி இங்கே யாருக்கும் தெரியாது. நான் கேரளா, கர்நாடகா, இப்போ ஒரு புதுசாக ஒரு தமிழ் படம் பண்ணிட்டு இருக்கேன். சாந்தலான்னு பேர். ஃபர்ஸ்ட்லாம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆகி ஃபைனான்சர் ஆகி 1991 நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். எனக்கு பேக் போனாக நம்ம சுந்தர் ரொம்ப வருஷமாக பழக்கம், என்னோட நண்பன். இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் இருக்கு, நீங்கள் வரணும்னு. 2 மணிக்கு இருக்கிற ஃப்ளைட்டு கிடைக்கல, 4 மணிக்கு இருக்கிற ஃப்ளைட்டை பிடிச்சி எப்படியும் சேர்ந்தேன். தேங்க்ஸ் அலாட் டு எவ்ரிபடி. இப்போ ஒரு பிளான் இண்டியா சினிமா நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்கு கூட சுந்தர் இருக்காரு. நிறைய விஷயங்கள் ஒரு வருஷமாக நடந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஷூட்டிங்கு போக போகிறோம். தேங்க்யூ வெரி மச். 4th floor வெற்றி பெறட்டும், நல்லபடியாக வரட்டும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் எனக்கு தமிழ் கரெக்டாக தெரியாது, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் குட் லக் டு எவ்ரிபடி காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சிறந்த மெட்டுக்கு சிங்கார வரிகள் தந்து கவிதைக்கு பூச்சூடி மகிழும் கவிதையாளன் பாடலாசிரியர் கு கார்த்திக் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வைத்திருக்க அத்துணை சிறந்த திரை ஆளுமைகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். 4th floor இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தரண்குமார் அவர் தான் இந்த படத்தில் வந்த மியூசிக் டைரக்டர். அவரோட எல்லா படங்கள்லையும் எப்படியாவது ஒரு பாடலாக எழுதிடுவேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் இயக்குனர் சந்திச்சதுக்கப்புறம் இயக்குனர் வந்து முதல்ல ஒரு பாடலுக்காக வந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பிணைப்பு இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா பாடல்களும் இதில் எழுத வேண்டியதாக இருந்தது. எல்லா பாடல்களும் இந்த படத்தில் எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு மெலடியாக கிடைச்சது. ரொம்ப இயக்குனர் வந்து நல்ல தமிழ் வரிகளை விரும்புகிற ஒரு இயக்குனராக இருக்காரு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தில் பாடல்கள் எழுதினது. அதுவும் இல்லாமல் தரண்குமார் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா முதல் முறை இப்போ 4th floor டைட்டில் இருந்தாலும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம ஆடியோ லான்ச் பண்ணுறோம். அந்த மாதிரி கிரவுண்டடாக இருக்கிறது எப்போவுமே வெற்றி தான். ஒரு கிரவுண்டடாக இருக்கிறதுன்றது எப்போவுமே வெற்றி. அந்த மாதிரி தரண்குமார் நான் முதல் முறை எப்போ 5 வருஷமாக நாங்கள் பழகிறோம். முதல் வாட்டி எப்படி மீட் பண்ணும்போது எவ்வளோ கிரவுண்டடாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஒரு நண்பராக இருக்கார். ஸோ எனக்கு அவருக்கும் நன்றிகள். ஸோ நான் பார்த்து ரசித்த சிறந்த ஆளுமைகளாகிய சுஷிந்தன் சார் வந்திருந்தார். நான் அவர் ஏற்கனவே அவர்கிட்ட பேசியிருக்கேன். சேரன் சார், எல்லாருக்குமே நன்றிகள். அதுவும் இல்லாமல் ஆரி சார் அவர் வந்து முன்னாடி அவர் நடித்த படங்கள்லையும் எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் வர படங்கள்லையும் நான் பாடல்கள் எழுதிட்டு இருக்கேன். அதுவே என்னுடைய ஒரு சிறந்த ஒரு திரைப்பயணமாக நான் பார்க்குறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் இரவுக்கும் அதிகாலைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வரும் கனவு போல நாளை என்ற நம்பிக்கையை அனைவரிடமும் விதைப்பவர். தனுஷுக்கு மட்டுமல்ல, தமிழ் சினிமாவில் உள்ள பலவிருக்கும் கதை சொல்லியாக இருக்கும் சிறந்த நடிகராக மாறி வரும் இயக்குனர் நடிகர் சுப்பிரமணிய சிவா அவர்களை சில வார்த்தைகள் பேச அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சேரன் வந்து இந்த தமிழ் திரையுலகமே ஒரு
பேசின மாதிரி அருமையாக பேசினாரு. ஆனால் நீங்கள் நினைச்ச மாதிரியே இது ஒரு பாண்டவர் பூமி ஆகுங்க. இந்த சினிமா மிகச்சிறந்த ஒரு நிலையை உங்கள் எண்ணம் போல் ஆகும், உங்கள் மனசு போல் ஆகுங்க. ஏன்னா ஒரு எல்லா விஷயமும் ஒரு அடியிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஒரு விதையிலிருந்து தான் அவ்வளோ பெரிய ஒரு மரம் உண்டாகுது. அதனால் நீங்கள் ஆரம்பித்த இந்த ஒரு சிறந்த இந்த ஆரம்பம் மிகப்பெரிய ஒரு நிலையை அடையும்னா நிச்சயமாக அடையும். அண்ணன் ஐயா தனஞ்சயன் சார் இருக்காங்க. ஏன்னா பல மேடைகளில் ரொம்ப நியாயமாகவும் எல்லா சைடுலேயும் பேசுகிற ஒரு சிறந்தவராக இருக்கிறவர். அவர் பல இடங்களில் இதை நிச்சயமாக பதிவு பண்ணுவாங்க. அடுத்தது 4th ஃப்ளோர். இந்த ஒரு 4 ஃப்ரேம் தான் ஒரு சினிமான்றதுல அதுதான் அண்ணன் சேரன் சொல்லிகிட்டே இருந்தார். இந்த எல்லா கிராஃப்டும் நல்லா இருக்குன்ட்டு. ஏன்னா ஒரு ஃப்ரேமுன்றதே ஒரு 4 தானே. அந்த 4th ஃப்ளோர் டைட்டிலு, அதுக்கு முன்னாடி அவங்க டைட்டில் என்ன பண்ணாங்க. ஆனால் ஒரு நாள் ஆரி வந்து சொன்னாப்புல 4th ஃப்ளோர்னு டைட்டில் பிரமாதமாக இருந்தது. இந்த யூனிட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம தயாரிப்பாளர் ராஜா கொண்டு அதை ரொம்ப பிரமாதமாக அதை வரவேற்றாங்க. அதற்கான ரிசல்ட் தான் பண்ண சேரன் சொன்னது. ஏன்னா அந்த டிசைனே வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றது. எப்போதுமே வந்து போஸ்டர்ஸும் ட்ரெய்லரும் ஒரு படத்துக்கு வந்து அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட்டு. ஒரு மனிதன் உள்ள அந்த படத்தை பார்க்கலாமான்ற அந்த விளம்பரத்தை ஏற்படுத்தி தர்றது. அதாவது பெர்னாட் ஷா ஒரு தடவை, அதாவது அவர் தான் ஆஸ்காரும் வாங்கினவர், அவர் தான் வந்து நோபலும் வாங்கின ஒரு பெரிய ஆளுமை பெர்னாட் ஷா. பெர்னாட் ஷாவுக்கு அவருக்கு வந்து நோபல் தரும்போது அவர் வேணான்ட்டார். நோபல் பரிசு எனக்கு நான் வாங்கலை அப்படின்ட்டு. வாங்கல ஒன்னொன்னே நோபல் கொடுக்குறவங்களே ஐயோ இது என்னங்க இது இவர் வாங்க மாட்டேன்றாரு அப்படின்னு ஒன்னே அவர் சொன்ன காரணம், நான் இந்த வருஷம் எதுவுமே எழுதலையே, எதுக்காக எனக்கு நோபல் பரிசு தரீங்க? இலக்கியத்துக்கான நோபல் பரிசு இந்த வருஷம் நான் எதுவுமே எழுதலையா, எனக்கே ஏன் தரீங்கன்ட்டு. இந்த வருஷம் யாராரோ நல்லா எழுதியிருக்கான், அவனுக்கு தானே கொடுக்கணும், எனக்கு ஏன் கொடுத்தீங்கன்ட்டு. இல்லைங்க நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறதுக்காக இதை கொடுக்குறோம்னு பெர்னாட் ஷா சொன்னாரு. ஐயோ ஒருத்தவன் கப்பல்ல விழுந்து தத்தளித்துக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு தான் நான் காப்பாற்றணும், 10 நாள் 10 வருஷம் கழிச்சுலாம் அவனை காப்பாற்றி எதுக்கே ஆக போகுது அப்படின்னாரு. இது தலைப்பு செய்தியாது. நோபலை வாங்க மறுத்தார் பெர்னாட் ஷா. தலைப்பு செய்தி பரபரப்பா போகுது. இப்ப நோபல் இதுக்கு முன்னாடிலாம் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பெர்னாட் ஷாவை காம்ப்ரமைஸ் பண்றாங்க. சார் நீங்க எப்படியாவது வாங்கிக்க, இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்கு, நாங்கெல்லாம் பல வருஷம் கழிச்சு இதை வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. இது வந்து அடுத்த நாள் தலைப்பு செய்தியாது. பெர்னாட் ஷாவை நோபல் பரிசு வாங்கிய அத்தனை ஆளுமையும் போய் வற்புறுத்துறாங்க வாங்க சொல்லிட்டு. 2வது தலைப்பு செய்தி. 3வது சரிப்பா நான் வாங்கிக்கிறேன்பா என்ன 3வது தலைப்பு செய்தி. அதுக்கு பிறகு அடுத்து போய் வாங்குறாரு, அது 4வது தலைப்பு செய்தி. இப்போ வாங்கிட்டேன். இப்போ பெர்னாட் ஷாட்ட கேட்டாங்க, சார் இதை முன்னாடியே நீங்க வாங்கியிருக்க வேண்டியதானே? அவர் சொன்னாரு, தம்பி ஒரே செய்தி தான், பெர்னாட் ஷா நோபல் வாங்கினார் என்பது, அதை எப்படி 4 தலைப்பு செய்தியாக்கணும் பாத்தியா அப்படின்னு. இதுதான் விளம்பரம். அது மட்டுமல்ல, இந்த விளம்பரத்தின் மூலம் நான் வந்து இந்த மிகப்பெரிய நோபல் பரிசு இல்லையா, அது உலகத்துடைய மிகச்சிறந்த பரிசு இல்லையா, இது இனி தவறு நடக்கக்கூடாதுன்றதுக்கும் நான் வந்து இதை செஞ்சேன் அவர். ஸோ அப்படிதான் ஒரு சேரன் அண்ணன் நீங்க வந்து கொந்தளிப்பா பேசுறாருன்றதுன்னா இது என்ன எங்க நடக்குது, இது ஏன் மாற மாட்டுதுன்ற அந்த உணர்ச்சி வயமான பேச்சு தான் அது. ரொம்ப எப்போதுமே உணர்ச்சி வசப்படும் போது பேசும்போது நியாயங்கள் வந்து உள்ள ஏன்னா ப்ரிப்பேரா இதுல இருக்க. அப்படி ஒரு அருமையான ஒரு பதிவை இன்னைக்கு அண்ணன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய 4th ஃப்ளோர்னுடைய ஆரி எனக்கு அண்ணன் அமீர் கூட யோகி நான் பண்ணும்போது அவர் வந்து ட்ரெயினர். ஆமா 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 அண்ணன் காலையிலுக்கு வருங்க. அவர் அமீர் என்ன காலையில 3 மணிக்கு தூங்குவார், அவர் 10 மணிக்கு எழுந்திருப்பார். ஆனா ஆரி 5 மணிக்கெல்லாம் வந்துருவாப்ல. வந்து அச்சு அண்ணன் சொன்ன மாதிரி, அதாவது ஃபிட்னஸை வந்து கொண்டு வர்றதுன்னா முதல்ல வந்து டெடிகேஷன் வேணும் சார். நீங்க என்ன சார் 3 மணிக்கு தூங்கி 9 மணி 10 மணிக்கு எழுந்திருக்கீங்க, அதெல்லாம் கிடைக்காத சார். அவர் 10 மணிக்கு நாங்கெல்லாம் தூங்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு பிறகுதான் அந்த படம் வந்து யோகியில் வந்து அண்ணன் வந்து ஆட்டோகிராஃப்
நமக்கு எப்படி ஒரு சிறந்த ஒரு ட்ரெயினரா இருந்தாரோ அதே போல அண்ணனுக்கு அமீர் அண்ணனுக்கு மிகச்சிறந்த முறையில் ஒரு வடிவமைப்பாளராக இருந்தார். அந்த படத்தை இன்னும் நீங்க பாருங்க. அண்ணன் நம்ம தேவராஜ் அண்ணனுக்குலாம் தெரியும், ஏதோ ஃபிட்டா இருப்பாரு. அதுல அந்த ஃபிட்டை இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்காரு அண்ணன் சேர மாதிரி. அப்படி ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய டெடிகேட்டர் வந்து நம்ம ஆரி. அது மட்டுமல்ல, பயணியில நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஹீரோ முருகன்னா அந்த இன்னொரு ஹீரோவா ஆரி நமக்கு வராரு பயணியில இருந்து. அது மட்டும் இல்ல, பழனியில இருந்து ஆச்சரியமான ஒரு விஷயம், பழனியில பிறந்தவரு சென்னையில இருந்து லண்டன் பொண்ணை லவ் பண்ணி பாரிஸ்ல கல்யாணம் பண்ணி இன்னைக்கு சென்னையில இருந்துட்டு இருக்காரு. இதுல ஆமாங்க, லண்டன் பொண்ணை கல்யாணம் பண்ணி பாரிஸ்ல வந்து மேரேஜ். அப்படி ஒரு உலகம் சுற்றும் வாழி வந்தா நம்ம ஆரி. அது மட்டும் அல்ல, இன்னும் ஏதோ விட்டானா அதான் சொல்றேன், பாரிஸ் சொன்னா விட்டு போக வேண்டியதானே. பாரிஸ் காரணம் காளிகாம்பல் கோயில் தெரியாதா எனக்கு? என்னாச்சுன்னா, இந்த ஆரி வந்துங்க எனக்கு பிடிச்சதுடைய முக்கியமான ஒரு விஷயம், இவர் பிக் பாஸ் ஜெயிச்ச பிறகு மிகப்பெரிய ஒரு பிரபலம் ஆகும் போது அந்த பிரபலத்தை வைத்து இவர் செஞ்ச வேலை என்னன்னா, இயற்கை விவசாயத்துக்காக நிறைய முயற்சி பண்ணார். அதுக்கு டைட்டில் வந்து மாற்றுவோம் மாறுவோம் இல்லையா, அப்படி ஒரு அமைப்பை இது பண்ணாரு. பண்ணிட்டு அப்ப எல்லாம் கேட்கும் போது அவர் சொன்ன வார்த்தை வந்து நான் வந்து பிரபலமாகிறேன். நான் பிரபலமாகும் போது அந்த பிரபலத்தை நான் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, நான் வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒருவனுக்கு புகழ் வருதுன்னா புகழ் வேற, விளம்பரம் வேற. புகழ் என்பது தானாக வருவது, விளம்பரம் என்பது என்னை விளம்பரப்படுத்துகிறது. அப்ப ஒரு விளம்பரமான ஒருவன் தான் புகழடைய விரும்புறது இருக்கு இல்லையா, அது வந்து சூப்பரான அந்த விளம்பரத்தை நல்லது பயன்படுத்துறது. ஏன்னா இப்ப ஒரு எழில்னு ஒண்ணு சொல்றோம்னு வச்சுங்களேன், எழில் என்பது இயற்கையாக அழகா இருப்பது பேரு அழகு. அது எழில். இயற்கையா ஒண்ணு அழகா இருந்ததுன்னா அதுக்கு பேரு எழில். செயற்கைத்தனமா ஒருத்தன் அழகு படுத்திக்கிறான் இல்லையா, எழில் படுத்துக்கிறதுக்கு பேரு அழகு. அப்ப ஒரு அழகானவன் சிறந்ததை செய்யும் போது அவன் எழில் உள்ளவனா மாறுறான். ஒரு உலக அழகிய ஐஸ்வர்யா இருக்காங்கன்னா அவங்க வந்து பொட்டும் பொருளும் ஐப்ரோலாம் வைக்க கூடாது. இது சமூகத்துக்கு நல்லது பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அவன் உண்மையான அழகான ஆயிடுறான். ஏன்னா அந்த வேலையை தான் செய்யணும். இப்ப அண்ணன் சேரன் செய்யறது அதுதான். ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது சாமானிய மனிதர்களை பத்தி நம்ம பேசணும். அது வந்து ஒரு புகழடைந்தவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசுவாசத்தை ஏற்படுத்தும், ஒரு நிம்மதியை ஏற்படுத்தும். நம்ம வந்து நல்லா இருக்கும் போது ஒரு பல பாதிக்கப்பட்டவனுக்கு முன்னேறவனுக்கு நான் வந்து ஒரு குரல் கொடுத்திருக்கேன் அப்படின்றது அது ரொம்ப முக்கியமானது. இந்த 4th ஃப்ளோர்ல ஆரி வந்து இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் தான் நடிச்சோம் போய் உட்கார்ந்தோம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு அரவணைச்சு இந்த படம் மிகச்சிறந்த படமா வர்றதுக்கு முழு ஒத்துழைப்பா இருந்ததுல ஆரி ரொம்ப முக்கியமானவர். இன்னும் சொல்ல கொஞ்சம் பணமும் செலவு பண்ணி, அது ரொம்ப முக்கியமானது. நானும் பேசுறேன், நீங்களும் பேசுங்க, நீங்களே செஞ்சிருங்கன்னு சொல்ல, பணமும் கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ண ஒரு மிகச்சிறந்த ஹீரோ இவர். எப்ப அண்ணன் சொல்ற மாதிரி டிவி சந்திரபாளத்தில இருந்து நெடுஞ்சாலையில இருந்து ரெட்டச்சுழியில இருந்து இன்னை வரைக்கும் ஒரு மனிதன் போராடிட்டு இருக்காங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. இது வந்து எம்ஜிஆருக்கு நடந்திருக்கும். எம்ஜிஆர்லாம் வந்து 9 வருஷம் ஆலய மர்ம வைக்கிறாங்க, அதுக்கு பிறகு அடிச்சு தூக்குறாங்க. அப்படி ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ அது அவங்ககிட்ட வந்தே சேரும். அது நிச்சயமா ஆரிக்கும் இந்த படத்தின் 4th ஃப்ளோர் மூலமா நடக்கும். அடுத்தது இயக்குனர் வந்து நம்ம பாண்டி. நீங்க எல்லாம் சொன்னீங்க, ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் முன்னிறுத்திட்டு யார் பின்னால இருக்கணும் அவன் தான் மிகச்சிறந்த தலைவன், அவன் தான் மிகச்சிறந்த இயக்குனராக இருக்க முடியும். அவர் முன்னாடி உட்கார்ந்து காரணம் இவங்கெல்லாம் நல்லா தெரியட்டும், நல்லா போட்டோவில் வரட்டும், வீடியோவில் வரட்டும் அப்படின்னு நினைக்கிற மனசு இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு தலைமை பண்புக்கான அழகு. அப்துல் கலாம் சொல்ற மாதிரி உங்களுக்கு எந்தெந்த புகழ்லாம் வருதோ அதெல்லாம் கூட இருந்தவங்களுக்கு சொல்லு, இவங்களால தான் எனக்கு கிடைச்சது. ஏதாவது சிறு தவறு நடந்துச்சுன்னா அது என்னாலதான் நடந்துச்சுன்னு சொல்றதுதான் அப்துல் கலாமுடைய புகழ்பெற்ற ஒரு வாசகத்தல்வன். அப்படி ஒரு தலைமை பண்புல இருந்த பொறுப்புல இருந்த பாண்டி அவங்க எல்லாம் முன்னாடி உட்கார்ந்து இங்க மட்டும் இல்ல, ஷூட்டிங் காலில் போறோம்னா அங்க ஏதோ ஒரு பரபரப்பா இருக்கும். ஆனா ஒரு கூலா ஒரு மனிதன் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் பாண்டி. ஒரு தலைமை பண்புக்கு முக்கியமா என்னன்னா அவன் பதட்டம் அடைய கூடாது.
எல்லாத்தையும் அனுசரிக்கணும். ஏன்னா அவன் ஒரு இயக்குனர், அவன் வந்து எல்லா மைண்ட் மேனேஜ்மெண்ட்டும் அவன் பண்ணி ஆகணும். ஒருத்தன் கோப்பிடுவான், ஒருத்தன் என்ன டயலாக்னுவான், இது எல்லாத்தையும் வந்து அவன் பேலன்ஸ் பண்ணுவான். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணாதான் ஒரு சிறந்த இயக்குனரான தகுதியை அடைகிறாங்க. ஒரு வீட்டுல அம்மா ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு வீட்டுல வந்து அப்பா ஹேண்டில் பண்ணுவாரு, ஒரு வீட்டுல பெரிய அண்ணா ஹேண்டில் பண்ணுவாங்க குடும்பத்தை. அப்பதான் அது ஒரு அழகா போகும். அப்படி ஒரு சிறந்த இயக்குனர் இந்த படத்தை வந்து ரொம்ப பொறுப்போடையும் அழகோடையும், அடுத்தது இந்த படம் ஒரு நிதானமா அழகா இருக்கு. இந்த படம் பாண்டிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏற்படுத்தி தரும்ன்றது என்னுடைய உள் மனசு சொல்ற ஒரு ஒளி. அடுத்து நம்ம ஒளிப்பதிவாளர், அதாவது இருப்பதை கொண்டு சிறப்புட வாழ்ந்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃப்ரேம்ல கொண்டு வர. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமாவுக்கு ஒரு தேவையான ஒரு சின்ன ஒரு பொருள் இருக்குன்னா ஏன் வெளில இருக்கு உள்ள கொண்டு வாங்க, ஃப்ரேம் பண்ண அழகுபடுத்துது. அதுல லட்சுமண் சார் ரொம்ப அற்புதமா அந்த படம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அண்ணன் சேரன் விஷுவல்ல வந்து ரொம்ப முக்கியமான டைரக்டர். நீங்க பாதிக்காம இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஷாட் வந்து இன்னைக்கு எடுத்த மாதிரி இருக்கும். அது காரணம் ஒரு விஷுவல் டைரக்டர் கூட, அவர் கதை சொல்லி மட்டும் இல்ல, ஒரு விஷுவல் டைரக்டர். அதனால தான் இந்த படத்துடைய விஷுவலையும் பாராட்டியிருக்காரு. தருண் வந்து பாக்யராஜ் என்ற மேதை கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பு என்னைக்கும் சோடை போகாது. ஒரு விஷயம் கொஞ்சம் அப்படி ஸ்லோவா இருக்கும், ஆனா பிடிச்சதுன்னா போயிட்டே இருக்கும். அதனால நீங்க அதை பத்தி இது பண்ணிடுறாங்க. எப்போதும் அதாவது பொறுத்தால் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி சில விஷயங்கள் அப்படித்தான் நடக்கும். அதை ஏற்றுக்கும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்து அடிக்கிறது இல்லை, போவோம் வந்துடும். நிச்சயமா இந்த படத்தின் மூலமா உங்களுக்கும் மிகப்பெரிய லைஃப் இருக்கு. ராஜா தயாரிப்பாளர் ராஜா வந்து நான் வந்து அதாவது என்னன்னா, ஒரு மனிதன் வந்து எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதன் நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாதுல்ல. அதுவும் ஒரு பொருள் செலவு பண்றேன், பணம் செலவு பண்றேன், அவன் எந்த நேரத்திலையும் சிரிச்சுக்கிட்டே தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. எதையும் ஒரு சின்ன ஒரு இது கூட உங்களை வச்சிருக்க மாட்டாங்கள. அப்படி உள்ளத்தால் யாரோ குழந்தைன்னு சொன்னாங்கல்ல, அப்படி மாபெரும் குழந்தை தான் அவரு. உண்மையாவே வந்து இந்த படம் அவருக்காக, நம்ம தருண் சொன்ன மாதிரி அவருக்காக நிச்சயமா மிகப்பெரிய. நானே வந்து பணம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க, எது நடந்தாலும் கூடாவே சிரிச்சுக்கிட்டாவே வராங்க. அடுத்தது அண்ணன் சொன்ன மாதிரி திருப்பூரில் வந்து ஒருத்தம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய போறது நம்ம ராஜாவா இருக்கட்டும். அண்ணன் வார்த்தை பழிக்கட்டும். அடுத்து நம்ம மணி ஃபைட்டர் மாஸ்டர் மணி எல்லாத்தையும் போட்டு பார்க்க எடுத்தாப்புல நம்மளையும் கொஞ்சம் வாங்க. அதாவது என்னன்னா ஒரு நம்ம தான் போய் ஏன் வெங்கடேஷ் தான் என்ன சொன்ன, என்னப்பா புள்ள பூச்சினா எப்படிப்பா புளியா மாறுறது ஒண்ணுமே தெரியல என்ன, ஏப்பா நீலாம் இல்லடாப்பா அப்படின்னாரு. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் வந்து மணிதான். இல்ல சொல்றேன். அதனால வந்து அப்படி ஒரு சூப்பர் டெக்னீஷியன். மற்றபடி என்ன என் கூட ஒர்க் பண்ற அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. யாராவது விட்டு இருந்தா மன்னிச்சுங்க. கார்த்தி ஆமா என் கூட எனக்கு வந்து ஒரு பக்கபலமா அடியாளா வந்து நின்றாப்ல கார்த்தி. அது மட்டும் இல்ல, கார்த்திலாம் பல உதவி இயக்குனர்கள், பல சிறிய நடிகர்களுக்கு, வளரும் கலைஞர்களுக்கு மாபெரும் உதவி பண்றேன் கார்த்தி. ஏஜென்ட் இல்ல, அதாவது யாருக்காவது உதவி பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு மாபெரும் ஒரு மிக அற்புதமான மனசுள்ள தம்பி அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கட்டும். பாலாசிரியர் எல்லாருக்கும் நல்லா இருக்கட்டும். நன்றி, வணக்கம். கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், நான் மன்னிச்சுட்டேன். டைரக்டர் பேசுறதை சேர்ந்து பேசி ஒருவேளை இவரே விடாம முடிச்சுவாரும் நினைக்கிற அளவுக்கு பேசிட்டாங்க. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். எடுத்த முயற்சிகள் அத்தனையும் அற்புதம் என்று சொல்லலாம். வார்த்தமிழாவாயில் நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் தனி இசை பாடல்களை வெளியிட உதவும் சியர்ஸ் மியூசிக் அபிநயா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். Good evening, everyone. Hearty congratulations to the producer, the entire team, my dearest brother Darren, and dearest friend Adi. Congratulations, all the best. வைகை பட தயாரிப்பாளர் பிரதீஷா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். Channel
எல்லாருக்கும் ஒரு படம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு கீழே எவ்வளோ அந்த மண் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்களும் அந்த மரம் அந்த வேர் தான் வந்து ஒரு இயக்குனர்களும் அந்த மரத்தில் இருக்கிற ஒரு கிளைகள் தான் இங்கே ஒர்க் பண்ணுற ஹீரோயின் எல்லாருமே இலை வந்து நம்மள மாதிரி இருக்க ஆடியன்ஸ் தான் வந்து இங்கே இருக்கிற இலைகள் அது கொட்டுதேன்னு சொல்லி சேரன் சார் சொன்னார் இல்லையா படம்லாம் சிலது போல வரலன்னு அது இருந்ததுதான் கொஞ்சம் கேட்டிருக்காரு இலை வந்து கொட்டதாங்க செய்யும் ஆனால் திரும்பவும் முளைச்சு வரும் ஸோ இங்கே இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கிறதுனால தான் நான் லாஸ்ட் டைமும் செயற்குழு உறுப்பினராக இன்னும் இந்த முறையும் நிற்கிறோம் அவர் ஆசைப்பட்ட மாதிரி நாங்கள்லாம் அங்கே போய் உட்கார்ந்தோம்னா யாரும் வந்து ஒரு சேர் கூட கிடையாது ஸோ ஒரு தயாரிப்பாளருக்கான ஒரு மரியாதை எதுவுமே அங்கே இல்லை அதெல்லாம் கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முறை நான் வந்து நாமினேஷன் பண்ணியிருக்கேன் ஒரு 5 பேர் இண்டிவிஜுவலாக நிற்கிறோம் நிறைய டீம்ல வந்து எங்களையும் கூப்பிட்டாங்க சேரன் சார் வருத்தப்பட்ட மாதிரி அது சில விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த முறை நான் நிற்கிறேன் இண்டிவிஜுவலாக 5 பேர் நிறைய பேர் வந்து கேட்டாங்க நாங்க இவ்வளவு பெரிய ஆளுங்க நாங்கெல்லாம் நிக்கிறோம் நீங்க எப்படி நிக்கிறீங்க நிக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படின்றாங்க ஒரு படத்துலயும் சாதாரணமா ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து தனியா வந்த இயக்குனர்கள் தான் வந்து இங்க இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க நாங்களும் 5 பேர் இங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்காக என்னென்ன பண்ண முடியுமோ சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கு படம் ரிலீஸ் பண்ண முடியாம அவங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லதை செய்யணும்னு தான் வந்திருக்கேன் இந்த படமும் நல்லபடியா வரணும் இந்த வெற்றி விழா கொண்டாட நானும் மறுபடியும் வரணும் உங்க எல்லார்ட்டையும் தேங்க்யூ மேடம் அப்படியே அடுத்த நிகழ்ச்சியில இருந்து டெய்லி பிரஸ் மீட்டுக்கு வாங்க எல்லாத்தையும் ஓட்டு கேளுங்க மேடம் அடுத்த நிகழ்ச்சியில இருந்து மேடம் அடுத்த நிகழ்ச்சியில இருந்து எல்லா பிரஸ் மீட்டுக்கு வாங்க இங்கே எல்லாத்தையும் ஓட்டு கேட்டுருங்க மேடம் தேங்க்யூ நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் வெண்ணிலா கபடி குழு குள்ளநரி கூட்டம் என்று வித்தியாசமான படங்கள் இவருடைய ஒளிப்பதிவு பேசப்பட்டிருக்கிறது 4th floor கண்டிப்பா அப்படியான ஒரு ஒளிப்பதிவை கொடுத்திருக்காங்க ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மண் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் குட் ஈவினிங் ஆல் நட்புக்காக எங்களை சப்போர்ட் பண்ண வந்த கெஸ்ட் எல்லாருக்குமே மிக நன்றி இந்த ஃபிலிம் வந்து ஒரு சொல்ல போனால் இது லுக் அண்ட் ஃபீலிங்கை பார்க்கும்போது ஒரு மிக்சட் ஜானர் இதை நாங்கள் ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ்க்குள்ளே என்ட்ராகி நாங்கள் பண்ணும்போதே இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கத்திக்குள்ளே நடக்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸாக இருந்தது நான் ராஜா சாருக்கு பர்சனலாக வந்து ஒரு பெரிய ஒரு விஷஸும் வந்து ஒரு பிரேவாட்டான பர்சன் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஒரு சேஃப் ஹாரர் ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலிம்ஸ் வந்து பிஸ்னஸ் ஆகுன்றது இல்லாமல் இது ஒரு ஸ்கிரிப்டாக கேட்டதுலேருந்தே இட்ஸ் a very tough call for a technicians making wise இருக்கும்போது நான் டைரக்டரோட செகண்ட் ஃபிலிம் மியூசிக் டைரக்டர் அவரோட செகண்ட் ஃபிலிம் ஹீரோட செகண்ட் ஃபிலிம்ஸ் நாங்கள் டிஃப்ரென்ஸான ஜானர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த ஃபிலிமோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா கதையாக பார்க்கும்போது இது ஜானர் ஷிஃப்ட் ஆகி நிறைய ஒரு சீட்டிங் ப்ராசஸ் டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் இருக்கும்போது அது ஒரு மாதிரியான ஒரு ட்ராவல் அதை ட்ரஸ்ட் பண்ணிட்டு as a ப்ரொடியூசராக அவர் ஒரு பெரிய விஷயமா இந்த ப்ராசஸ்க்குள்ள பிலீவ் பண்ணி வந்திருந்தாரு அதே மாதிரி தான் ஃபார் டைரக்டர் இட் இஸ் நாட் ஈஸி டு ஒர்க் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஜானர் ஏன்னா கரெக்டான ரூட்ல போதான்ற போது ஐ திங்க் திஸ் சுந்தர் பிரதர் இஸ் வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் இட்ஸ் வெரி குட் ஹியூமன் தரன் வந்து எப்படின்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆல்சோ இட்ஸ் அ ஜானர் ஒரு படத்தை ட்ரீட் பண்ணும்போது நீங்க பார்க்கும்போது பார்க்கலாம் ட்ரைலரோட மூட் வேற நீங்க பார்த்த சாங்ஸ் இருக்க கண்டென்ட்ஸோட மூட் வேற அது ஆஸ் அ விஷுவலா நான் ஷூட் பண்ணும்போது நான் ஐ வெரி மச் ஹாப்பி அவர் சீங் ஆஃப்டர் தென் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அந்த திங்ஸ் அது வந்து பைலட் ஆகி வந்திருக்கேன் ஒரு பெரிய மூட் ஷிஃப்ட்குள்ள ஷிஃப்ட் ஆகும்போது அந்த கேரக்டரை ஹோல்ட் பண்ணிட்டு பிகாஸ் ஹி ஹாஸ் இஸ் என்டையர் ஃபிலிம் மேக்கிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் நாலேஜாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஆலி ப்ரோ இஸ் அ பர்ஃபெக்ட் பர்சன் டு கேரி திஸ் ஃபிலிம் ஆஸ் அன் லீட் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இது ஜஸ்ட் வந்து அந்தந்த டேக்கு வந்து ஒரு அந்த கேரக்டரை ஹோல்ட் பண்ணி பண்ணாமல் என்டையர் ப்ராசஸ் ஆஃப் த ஃபிலிமும் அந்த ஸ்டோரிக்குள்ள அவர் உள்ள ட்ராவல் ஆகிறது ஒரு ஆல்மோஸ்ட் இஸ் அ ஃபிலிம் மேக்கர் நான் சொல்லுவேன் அந்த ப்ராசஸ் இருந்ததுனால இட் இஸ் ஹேப்பன் அதர் டெக்னீஷியன்ஸ் everybody I worked I'm very much happy thanks for all for coming and supporting us we need your support a lot தேங்க்யூ சார் ஒரு படம் சிறப்பாக வருவதற்கு அதோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருடைய திட்டமிடலும் சரியான பயணங்களும் இருந்தால் மட்டும்தான் ஒரு படத்தை அழகாக கொண்டு போக முடியும் அப்படியாக 4th floor படத்தை ரொம்ப அழகாக வடிவமைத்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சூரிய பிரகாஷ் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்
ஆரி ப்ரோ கூட இதுன்னு 2வது படம் எனக்கு. லக்ஷ்மன் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படத்தை பிளான் பண்ணது மாதிரி அவன் சொன்ன மாதிரி இட்ஸ் அ கிரிட்டிக்கல் ஜானர். ஹேண்டில் பண்ணுறதே வந்து அவ்வளோ டஃப்பான ஒரு இது. அது ராஜா சார் வந்து கேட்டுட்டு உடனே நெக்ஸ்ட் டேவே ஃபோன் வருது, சார் உடனே இந்த படம் பண்ணுறோம் அப்படி எல்லாம் வாங்க ஆகஸ்ட் வாங்க இது உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு பிளான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ராஜா சாருக்கு தான் அது தேங்க்ஸ் சொல்லுவோம். இதில் அது இல்லாமல் இந்த நிறைய நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், இந்த பேனர் பெருசாக எடுத்துகிட்டு வரணும், நெக்ஸ்ட் படம் பண்ணணும் அப்படின்ட்டு. இது வெற்றி அடியாக நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அது மாதிரி இந்த பேனரில் பார்த்தீங்கன்னா அடுத்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும், உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டாகவே வரும் கூடி சீக்கிரம். இது ஸோ என்னோட ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக வரும் ப்ரோ, அது பெரிய ப்ராஜெக்டாக தான் இருக்கும், உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இவர் பேசும்போது சிரிக்கலாம், நடிக்கும் போது ரசிக்கலாம். ஆதித்யா கதிர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பேசும்போது சிரிக்கலாமா? எனக்கு இப்போ இந்த எல்லாரும் ஒரு மாதிரி பரபரப்பாக பேசிட்டே இருந்தாங்க. இதை வந்து நான் ஒரு நன்றி சொல்ல மேடையாக தான் எடுத்துக்கிறோம். அதை விட ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இங்கே ஒருத்தர் நைட்டே தரேங்க ஜெய் 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 தானே சார், ஜெயகாந்தன் அது பின்னாடி வந்துட்டாரு. டிஆர் சார் பேசும்போது கூல் சுரேஷ் பின்னாடி கை தட்டுற மாதிரி முதல் கை தட்டு அங்கேருந்தான் வருது எல்லாருக்கும். ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சுந்தர் சார், அப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என் கூட இருந்த கார்த்திக் துரை அண்ணா, எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசர் ராஜா சார், ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவர் கூட இருக்கும்போது. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு, நான் அவங்க சொன்னாங்கல்ல பேசினாலே சிரிப்பு வரணும், அந்த மாதிரி அவரும் கூட இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங்கே இருக்கும். என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டே இருப்பார். அந்த மாதிரி சந்தோஷமாக எல்லாரையும் பார்த்துக்கிட்டாரு. எப்படி ஆரியா அண்ணா வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டோ, அந்த மாதிரி வந்து எங்கள் ப்ரொடியூசர் வந்து மூவிங் ஃபார்வர்ட். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, போப்பா போப்பா பண்ணுறோம்ப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணார். இந்த இடத்துல வந்து இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 படம் நடிச்சிருப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு லக்ஷ்மன் சார், என்னோட ஃபஸ்ட்டு டைரக்டர். அவர் அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் இன்னைக்கு இங்கே நிற்கவே முடியாது. ஸோ ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அந்த விதைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை கரெக்டாக வந்து அவர் தான் வச்சது. ஸோ அவருக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி. அதே மாதிரி டேஞ்சர் மணி அண்ணா வந்து வடபழனி உள்ளே வந்து எங்கே போகிறது என்னன்னே தெரியாத போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறப்பா அப்படின்னாரு. என்னது ஹெல்ப் பண்ணுறீங்களா, என்ன புதுசாக இருக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னு ஒவ்வொரு ஆஃபீஸ் அட்ரஸாக கொடுத்து என்னை வந்து எல்லா இடத்துக்கும் போய் அவரே கூட வந்து இந்த பையன் நல்லா பண்ணுவாங்க, இவனுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி சொன்னேன். இப்போ நாங்கள் எல்லாரும் ஒரே மேடையில் இருக்கிறது வந்து இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரியானா உங்கள் கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷம்னா, இனிமேல் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அந்த ஒர்க் அவுட்டை தவிர. அதையும் வந்து அடுத்த படத்தில் கற்றுக்கிறேன். பிரச்சனைனா உங்க கூட நடிச்சிருக்கேன் நிறைய. நானும் பிரச்சனைனாவும் 23 மணி நேரத்துக்குள்ள ஒரு படம் நடிச்சோம். அது பண்ணும்போது பிரச்சனை நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணான்னு தெரியும். திடீர்னு ஓடி போய் டான்ஸ் ஆடுவார், என்ன ஒரு டான்ஸ் ஆடிருக்காரு, திடீர்னு ஃபைட் பண்ணாரு. சூப்பராக வந்து அந்த 23 ஹவர்ஸ்க்குள்ள அந்த படத்தை சூப்பராக நடித்தார். இன்னும் நிறைய இடங்களுக்கு நீங்கள் போகணும், பெரிய பெரிய லெவலில் நீங்கள் வரணும்னு. சூர்யானா நன்றிண்ணே, நீங்களும் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தீங்க. இந்த படத்தில் நான் மட்டும் இல்லை, என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸு நடித்தாங்க. ஸோ இங்கே இடம் இல்லாதனால அவங்களாம் அங்கே நிற்கிறாங்க. அவங்க எல்லாரும் கொஞ்சம் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் பாலா, அப்புறம் பிரதீப், எல்லாரும் கொஞ்சம் வாங்க. தேவா, விபிதா, ஜெய் வாங்க ப்ரோ, வாங்க. என்னன்னா எல்லாருமே வந்து சந்தோஷமா வீட்டில் சொல்லிட்டு வந்திருப்பாங்க, இன்னைக்கு ஆடியோ லான்ச் நடக்குது, நாங்களாம் போய் சூப்பராக இருக்க போறோம். இங்கே ஸ்டேஜில் இடம் தான் எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த 4th ஃப்ளோர் குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து உங்களை எந்த விதத்திலையும் டிசப்பாயிண்ட் பண்ணாது. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சேரன் சார் கிளம்பிட்டாங்களா? அவர் பேசுறதெல்லாம் வந்து கேட்க மாட்டோம். ஐயோ நம்ம என்ன
அவர் சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். ஸோ அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி சினிமா நல்லா இருக்கணும், அப்போ தான் நான் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஸோ சினிமா ஜெயிக்கணும். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சமீபத்திய படங்களில் எல்லாம் கவனிக்கத்தக்க கதாபாத்திரங்கள் நடிக்கும் கார்த்திக் துரை அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடம் ஆரம்பிக்கிற முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா விடிஞ்சிடும் நினைக்கிறேன்னு. அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒரு எல்லாத்தையும் 2 நிமிஷம் இதுவரை ஒரு நிறைய பேர் பேச வேண்டியது என்னன்னா, ஆக்சுவலாக வந்து இசைவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஆரி சார் வந்து ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே வந்து நடிப்பு சொல்லி கொடுப்பாப்புல. ஸ்பாட்டில் வந்து யாருமே எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப மெனக்கெட்ட ஒரு விஷயம் பண்ணுவார். அதுக்கு முதல்ல நன்றி. அப்புறம் வந்து தயாரிப்பாளர் பற்றி பேசியாகணும். தயாரிப்பாளர் பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க இன்னசென்ட் சொல்லிட்டு. அதுக்கு சில உதாரணம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அந்த கதவுக்கு தான் நின்றுருப்பேன். எப்பவுமே அது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் ஃபோட்டோ வைக்க போகிறேன், நீங்கள் வந்துருங்க. நான் அதுக்காக வரக்கூடாது, எங்கெங்கேயோ போயிட்டு வந்து திருப்பி விடவே இல்லை. ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க மாற்றி. அப்புறம் வந்து 2 நாள் முன்னாடி வந்து ஒரு 1 மணி நைட்டு ஃபோன் பண்ணி, சார் எங்கே இருக்கீங்க? சொல்லுங்கள் சார் ஒரு நிமிஷம் ஆஃபீஸ் வரீங்களா? நான் வரேன் சார். போனோடனே ஆஃபீஸ் வாங்கி கொண்டு போய் டீ போடுறாரு. அப்புறம் அவனை கூப்பிட்டு சிக்கன் வாங்கிட்டு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு 1 நாள் டேரக்டர் எல்லாரும் சிக்கன் சாப்பிட்டோம், டீயை குடித்தோம். திருப்பி உட்காந்து சிக்கன் கரைச்சி போய் வாங்கிட்டு வரக்கூடாது. அப்புறம் திருப்பி என்னடா இவர் விடவே மாட்டார். சார் ஆடியோ லான்ச்சுக்கு யாரையும் கூப்பிடணும், யாரை கூப்பிடலாம்? நான் ஒன்று சார் என்ன தெரியலையே சார், யாரை கூப்பிடணும்? இல்லை சார் யாரையும் கூப்பிடணும், யாரையும் கூப்பிடணும். சரி யாரும் வரமாட்டாங்க போல. அவரோட நல்ல மனசு தான் இன்னைக்கு அதுவாக தானே அமைச்சிருக்கு. எல்லாருமே வந்துட்டாங்க, எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துட்டாங்க. அதுதான் சொல்லிட்டோம். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், ராஜா சாருக்கும் சுந்தர் சாருக்கும் வந்து இது நல்லபடியாக நடக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோ வந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்களே, நானும் உட்காந்துருக்கேன் நைட்லாம் சில பேசுவோம். கால் பண்ணி இந்த படத்தை பற்றி பேசிட்டே இருப்பாங்க, இது எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாமா இருக்கும். அதுக்காகவே இது வந்து நல்ல முறையில் வந்திருக்கு, நல்லபடியாக வரும், நல்லபடியாக ஓடும். வாழ்த்துக்கள். பிப்ரவரி 17 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. சப்போர்ட் 27 சாரி பிப்ரவரி 27 கிடச்சிருச்சு கண்டென்ட். அப்புறம் வந்து ஆதித்யா கதிர் வந்து தயாரிப்பாளர் பற்றி அவன் பேசுனது என்னன்னா, என்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் போய் நான் ப்ரொடியூசரில் போயிட்டு ஒரு ஜோக் சொல்லலான்ட்டு இருக்கேன். அவன் ஜோக் சொல்ல வருவான்றதுக்காக வந்து உடனே பேமெண்ட் போட்டுருவார். தயவு செஞ்சு அதை நீங்கள் ஜோக் சொல்லாதீங்க, உங்கள் பேமெண்ட் நான் போட்டேன், நீங்கள் கிளம்புங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்ல முடியாது. டேஞ்சர் மணி வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாப்ப ஃபைட்டில் வந்து மணி என்னை ஒரே ஒரு அடி அடிச்சு இப்படி தட்டி விடுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு போனால் எனக்கு தாங்காது பாடி, எனக்கு நிறைய வேலை இருக்குங்களேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொல்லாமல் இதெல்லாம் சொல்கிறேன். சுந்தர் சார் வந்து என்னை வருஷம் நடிகை கூப்பிடும்போது, ஐயா ஒரு 4 நாள் இருக்கு நீங்கள் நடிகன்னாரு. ஐயா இல்லைங்க வேலை இருக்கு, ஐயா நான் கூப்பிட்டா வரீங்களா? சரி வரீங்க. போயிட்டு 4 நாள் எடுத்தாங்க. என்னை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. என்கவுண்டர் பண்ணி சாகடிச்சு, ஐயா அவங்க முடிஞ்சிருச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாரு. அப்புறம் திருப்பி 2 நாள் கழிச்சு பார்த்தா ஃபோன் பண்ணார், ஐயா நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஐயா இங்கே தான். ஐயா கொஞ்சம் வர முடியுமா? என்னங்க? இல்லைங்க சுப்பிரமணிய சிவானனுக்கு வந்து டேட் இல்லை, நீங்கள் அப்படியே அந்த சாகடிச்சிடலாம், அவங்க அப்படியே நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் வாங்க அப்படின்னாரு. அதுக்காக வந்து சிவானனுக்கு ரொம்ப நன்றி. அப்போ அவருக்கு டேட்டு கிடைக்காதனால அவரோட தம்பியை வந்து பயணிச்சதுனால அப்படியே கொஞ்சம் படத்தில் ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அப்புறம் வந்து இப்போ சிவானை நடிக்கிற 2-3 படங்கள் என்னை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி சிவானை நீங்கள் வந்து கூட இருக்கும்போது அது சிவானை சொல்கிறாரா இல்லை அதுவாக நடக்குதான்னு தெரியல. மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தவறுக்கு மன்னிக்கும். பிப்ரவரி 27க்கு 17ன்னு சொல்லிட்டேன். அதனால நான் வேணாம் சொன்ன மேடையில் ஏறது செட் ஆகாது. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒரு படத்துக்கு பாட்டு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஃபைட் ரொம்ப முக்கியம். இந்த படத்தோட நேர்த்தியான ஃபைட் பண்ணி கொடுத்த, அதாவது வில்லனா இருக்கிறவங்க யாருடா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஃபைட் பண்ண டேஞ்சர் மணி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். வந்திருக்க அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் வந்திருக்க அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கு. நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே வாய்ப்பு தந்த முதல் டைரக்டராக வந்துட்டு உள்ள வந்து எனக்கு வாய்ப்பு தந்த சுந்தர் சாருக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சாரை பற்றி ஒரு சில விஷயம் சொல்லி ஆகணும். ரொம்ப அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நல்லபடியாக ஓடி இதே சாலிகிராமத்தில் ஒரு
ஃபோர்த் ஃப்ளோர் கட்டி கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து வேலை கொடுக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அது அவராக தான் இருப்பார். ஏன்னா என்கிட்ட நிறைய வாட்டி சொன்னது சார் ஆக்சுவலி கொஞ்சம் சேஃபாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னும் போதே இல்லை சார் ஒரு 100 குடும்பம் வாழுது. இந்த இதில் எனக்கு வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமே வந்துட்டு என்னால் ஒரு 100 குடும்பம் வாழுது சாப்பிட்றாங்க, எனக்கு அது போதும் மாஸ்டர், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன ஒரு மாமனிதர் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவரை இங்கே கூப்பிட்டு வந்த நம்ம சூர்யா ப்ரோ ஆக்சுவலாக வந்துட்டு அவரால் தான் இந்த வாய்ப்பு எனக்கு இந்த படத்துக்கு கிடைச்சது. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ப்ரொடியூசர் சொல்லுவார் ஆக்சுவலி 4th ஃப்ளோரில் இருந்துட்டு ஆக்சுவலி வந்து மாஸ்டர் நீங்கள் கீழே கத்துறது 4th ஃப்ளோருக்கு கேட்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் வந்து நம்மளோட பேர் வந்துட்டு இந்த ஊருக்கே கேட்குங்கள. கண்டிப்பாக அந்த அளவுக்கு தான் இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் கேட்குறேன். எல்லாரும் ஃபேமிலியாக போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பாருங்க. அதே போல் இந்த படத்தில் வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதுக்கு ஒரு படி மேலே வந்து நம்ம ஆரியண்ண. ஏன்னா ஒரு நாளுமே வந்துட்டு ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப அனுபவபூர்வமாக எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை இப்படி பண்ணலாம், இது இன்னும் உங்களோட ஐடியாவை சொல்லுங்கள், இன்னும் வேறு என்னென்ன ஐடியா இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி பயங்கரமாக வந்து டெடிகேஷனோட உட்காந்து எங்களை வந்து வேலை வாங்கினதில் அதில் ஒரு படி எங்களுக்கு மேலே வந்து ஆரியனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். உங்களால் தான் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து புதுசாக பண்ண முடிஞ்சுது. அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலி அதுக்கு போல் வந்து நம்ம டேரக்டர் சாரோட அந்த ஸ்கிரிப்ட் உள்ளே இருந்ததுனால தான் எங்களால் இவ்வளோ பெரிய விஷயங்களை எங்களால் பண்ண முடிஞ்சது. அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து நம்ம டேரக்டர் சாருக்கு நான் சொல்லிக்கிறேன். அதில் மிகவும் முக்கியம் இப்போ எங்களை நீங்கள் எப்படி வெளியே எடுத்துட்டு நீங்கள் காட்டுறீங்களோ அது போல தான் இந்த படத்தில் எங்களுக்கு நம்ம கேமராமேன் சார் வந்து ஒர்க் பண்ணிக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ லக்ஷ்மண் சார். அண்டு கதிரை பற்றி சொல்லணும்னா வந்துட்டு நானும் கதிரெலாம் வந்துட்டு ஓப்பனிங் வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த படம் இல்லை நாங்கள் படம் சான்ஸ் தேட ஆரம்பிச்சதுலேருந்து இந்த இடத்துல தான். இன்னைக்கு நான் வந்துட்டு அவர் சொல்கிற மாதிரி ஒரு 40 படம் பண்ணியிருக்காருன்னா நான் ஒரு 100 படம் பண்ணி முடிச்சிருக்கேன் மாஸ்டராக. அதுக்கு எல்லாமே நாங்கள் ஏறின ஒரு படிக்கட்டும் ஒரு ஃப்ளோர் தான் இன்னைக்கு வந்து எங்களை கூட்டம் வந்து நிற்க வச்சிருக்கு. நாங்கள் 4th ஃப்ளோர் மட்டும் ஏறல, நாங்கள் ஏறாத ஃப்ளோரே கிடையாது. அதனால இந்த ஃப்ளோர் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அது போல் இங்கே இருக்க எல்லாருமே வந்து மேலே வரதுக்கு ஒரே ஒரு காரணம் நீங்கள் ஏறாத ஃப்ளோரும் கிடையாது. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏற ஒரு ஃப்ளோரும் இந்த இடத்துல கூட்டம் நிற்க வைக்கணுன்றது எனக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் படத்தை போய் கரெக்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. அடுத்ததாக நாம் பேச வைக்கிறோம். ஒரு படத்தின் மீது நம்பிக்கை வைத்து அந்த படத்தை வெளியிட முன்வந்துள்ள 7 ஸ்டுடியோ கண்ணன் அவர்களை சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். தேங்க்யூ மேம். நான் கண்ணன். எனக்கு வந்து ராஜா சார் சென்னை வந்த காலத்துல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அறிமுக நண்பர். மனோ கிரியேஷனுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா கண்ணனாக தான் இருக்க முடியும். அதுலேருந்து அடுத்த படம் வரைக்கும் எங்களுடைய நட்பு தொடரும். அதுக்கான வேலைகள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எங்களுடைய கடுமையான உழைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டி ஒரு முக்கிய காரணமாக இருந்து இந்த படத்தை அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம February 27 வந்து பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்புனால நல்ல ரிப்போர்ட் கொடுத்து எங்களை மேலும் சக்ஸஸ் அடைய சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வைகை தீர்க்கதரிசி படங்களை அடுத்து இயக்குனரின் அடுத்த படைப்பு 4th ஃப்ளோர். தமிழ் சினிமாவில் நிறைய அபார்ட்மெண்ட் கதைகள் பார்த்திருந்தாலும் ஒரு அசத்தலான ஒரு த்ரில்லர் அனுபவமாக கனவு, கொலைகள், விசாரணை என்று வெவ்வேறு கதைக்களங்களில் 4th ஃப்ளோர் படம் பயணிக்கிறது. கனவுகளுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் இடையே இணைக்கும் பாலமாக 4th ஃப்ளோர் படம் மக்களை ரசிக்க வைக்கும் என்ற நம்பிக்கையும் வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் படத்தின் இயக்குனர் LR சுந்தர பாண்டியன் அவர்களை. வணக்கம். இது என்னோட 3வது படம். முதல் படம் வைகை, அந்த படத்தோட ப்ரொடியூசர் இங்கே இருக்காங்க. 2வது படம் நானும் என்னுடைய நண்பர் PG மோகனும் சேர்ந்து பண்ணோம் தீர்க்கதரிசி. அந்த படத்தோட தயாரிப்பாளர் இன்னைக்கு வரல, அவர் போயிருக்கார். அவரோட சார்பாக என்னுடைய ராமு சார் வந்திருக்காரு. அந்த படத்தை சிறப்பாக அமைச்சது. 3வது ராஜா சார். ராஜா சார் வந்துட்டு அண்ணன்னு சொல்கிறதா இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு பெரிய நட்பு இந்த படத்துக்குள்ள ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதையை வந்து இது ஒரு ஜேனர் மிஸ்டேக் உள்ள படம். அதை எப்படியும் புரிய வைக்கிறதுன்னு யாருக்குமே புரியாது. இந்த கதையை வந்து முதல்ல கேட்ட உடனே ஆரி சார் வந்து இந்த கதைக்குள்ளே வந்தார். ஏன்னா இது வந்து ஒரு ஹாரர் படம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹாரர் படமாக இருக்காது, அது த்ரில்லர் படமாக இருக்கும். அப்போ த்ரில்லராக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அப்படியே கமர்ஷியல் ரூட்டுக்குள்ளே போவோம். இப்படி என்னென்னு எங்கே போய் நான் கதை சொன்னாலும் இது என்ன ஜேனர்
அப்படிங்கிற மாதிரி அந்த ஜேனருங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அந்த நிற்கும் போது ஆரி சார் தான் அந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு உள்ள வந்தார். அது மட்டும் இல்லை, இந்த படம் வந்து ஒரு சின்னதாக ஆரம்பித்த படம். அந்த படத்துக்கு அப்புறம் இதை பெருசாக ஆக்குனதும் ஆரி சார் தான். ஏன்னா இந்த படத்தை நான் 2 பேருக்கு நன்றி சொல்லணும்னா, முதல்ல வந்து என்னுடைய தயாரிப்பாளர் ராஜா சார் அவங்களுக்கும், அடுத்து ஆரி சார் அவங்களுக்கும். அப்புறம் 3வது வந்து என்னுடைய உதவி இயக்குனர் ஜெயகாந்த் மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் முதல்ல செட் ஆச்சு. அப்புறம் அதுக்குள்ளே தான் எல்லாருமே வந்தாங்க. என்னுடைய நண்பர் லக்ஷ்மணா இருக்கட்டும், சூரி சாரா இருக்கட்டும், இது எல்லாருமே வந்து ஒரு நண்பர்களாக சேர்ந்து தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அது ஒரு தயாரிப்பாளர், ஒரு டெக்னீஷியனே கிடையாது. இன்னொரு இந்த கதையில் வந்து முக்கியமாக வந்து டேஞ்சர் மணி, அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து 2 மாறுதலான ஒரு ஃபைட்டாக இருக்கும். அந்த ஃபைட்டுக்குள்ளே எதுவுமே நீங்கள் கண்டுபிடிக்க கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்து வந்து அதுக்கடுத்து தரம் சார் இந்த படத்துக்கு வந்து ஜேனருக்குங்கிற பார்த்தா ஒரு நம்ம லக்ஷ்மண் சொன்ன மாதிரி தான் ட்ரெய்லர் ஒரு ஜேனரில் இருக்கும், சாங் ஒரு ஜேனரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் கலந்து ஒரு படமாக தான் இந்த படம் வந்துருக்கு. பட் உங்கள் எல்லாத்தையும் இந்த படம் வந்து திருப்திப்படுத்தணும். இந்த படத்தை மீடியா கிட்ட கொண்டு போகிறது இதில் மிஸ் பண்ணது வந்து ஒரு குழந்தை, சின்ன குழந்தை ஸ்ரீ வர்ஷினி. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னா நைட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நைட் ஷூட் தான். 2 மணிக்கு இருப்போம், 3 மணிக்கு இருப்போம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூடவே இருந்து அந்த படத்தை மற்ற எல்லா நண்பர்கள்லாம் இருக்காங்க. முக்கியமாக இந்த படம் எத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே அந்த படத்தை வந்து ட்ராவல் ஆகிருந்தோம். எந்த டைமும் கண்டினியூஸாக ஷூட்டிங் எடுக்க முடியாது. பட் எந்த இடத்துல ஷூட்டிங்னாலும் உடனே வர என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் பாண்டியன்ல இருந்து தாமஸ்ல வந்து எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷம் வந்து நிற்பாங்க. என்னோட ஐடிஸ் முருகன் வீட்டு போய் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கணும், தேவாரி வரும். ஸோ என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு முதல்ல நன்றி. இந்த படத்தை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். திறமையின் எல்லைக்குள் வெற்றி உயர்ந்து நிற்கும், செல்லும் திசை இருக்கி மலைகளையே நகர்த்தும், மனிதத்தை கடத்தும். அப்படி தனக்கான பாதையை தமிழ் சினிமாவில் உருவாக்கி தரணியை புகழ வைத்த தனி ஒருவர். ஆர்ப்பரிக்கும் மகிழ்ச்சியோடு அழைக்கிறோம் நடிகர் ஆரி அவர்களை. மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம். சீக்கிரம் பேசி முடிச்சிடறேன், அவங்கள்ட்ட இதை வினாக்க விரும்பல, வேற மேட்டருக்கு வந்துடுறேன். முதல்ல இப்படி ஒரு விழாக்கு படத்தில் நடித்தவங்க இன்னைக்கு அந்த விழாவில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த விழா அழைத்ததை ஏற்று யார் படம் யார் நடிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபோன் காலுக்கு மதித்து இங்கே வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண ஒவ்வொருத்தருமே பாதம் தொட்டு என்னுடைய வணக்கத்தை சொல்லிட்டேன். முதல்ல யாரோ படம் எடுக்கிறாங்க, யாரோ ரிலீஸ் பண்ணுறாங்க, யாரோ நடிக்கிறாங்க, இதில் நமக்கு என்ன இருக்குங்கிறது இல்லாமல் ஒரு நல்ல சினிமா எடுக்கிறவங்களுக்கு பின்னாடி பக்கத்தில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். தனஞ்சயன் சார் கூட அவருக்கு வேலை இருக்குது, கிளம்புங்க சார் சொன்னாங்க. இல்லை சார், நீங்கள் தனியாக இருப்பீங்க. ஏன்னா எப்பவுமே இந்த கல்யாணத்தப்ப கூட ஒரு மாப்பிள்ளை தோழன் இருப்பாங்க. 1000 பிரச்சனை இருந்தாலும் அது கட்சி படுத்து கொடுத்துட்டு மனசு தாழ்வு படுத்திட்டு நான் இருக்கேன்டா அமைதியாரு, கல்யாணம்லாம் அப்படிதான் பதட்டமாக இருக்கும், சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிலீஸுக்கான ஒரு பதட்டமும் சூழல் இருக்கும்போது ஒரு ஆறுதலாக இல்லைல்ல சேரன் சார் எல்லாரும் போனாங்க, நான் இருக்கேன், நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் இருக்கேன்னு சொன்னேன். உங்களுக்கு என்னோட பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். அதுக்கப்புறம் இங்கே வந்த ஒவ்வொருத்தருமே பரத்தா இருக்கட்டும், ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் பிளான் பண்ணி இது ப்ராப்பராக யார் ரிலீஸ் பண்ணணும், யார் வாங்கிக்கிறது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு யார் வரணும், யார் பண்ணணும்னு இது எதையுமே எதிர்பார்க்காம இந்த மேடைக்கு கூப்பிட்டவொடனே வந்த பரத், அவருக்கு முதல்ல நன்றி. பரத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன். அவரை கிளம்பி கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாரு. ஏன்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் பரத் தான் நடிக்கிறதா இருந்தது, அவருக்கு போய் கதை சொல்றதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கதைக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, பரத் வச்சு படம் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தாரு. அதான் நான் சொன்னேன், நீங்க வாங்க பிரதர், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன். அவருக்கு அது இன்னும் தெரியாது, கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா அடுத்து ஒரு 3 படம் பண்றதுக்கு அவர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததாக நான் சினிமாவில் இருக்கனா இல்லையான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு. இந்த பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆளே காணும், நெஞ்சுக்கு நெஞ்சு படம் பண்ணாரு. அப்புறம் மக்கள்கிட்ட எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரமும் எனக்கு தெரியறதில்ல, ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியும். அப்படி எனக்கு என்ன தெரியும், என்னால் என்ன முடியுங்கிறத நம்பி இன்னைக்கு ஒவ்வொரு வாய்ப்பை கொடுத்த என்னுடைய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் ஒவ்வொரு
இயக்குனருக்கும் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே இந்த நேரத்தில் நாங்கள் அவங்களுடைய பாதம் தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக எனக்கு பிக் பாஸுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வாத்தமனாவுடைய ப்ரொடியூசர் சியர்ஸ் என்டர்டைன்மெண்ட், சியர்ஸ் மியூசிக், அவங்க அபி மேம்க்கு அண்ட் செல்வா சாருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு வெளியில் நான் ஷூட்டிங் போகிறேன், எல்லா ஊர்களுக்கு போகிறேன், எல்லா இடங்கள்லையும் அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் நெடுஞ்சாலை சார், மாயா சார், அடுத்து வந்து பிக் பாஸ் சார், அடுத்து இப்போ போய் சேர்ந்துருக்கிறது சார் வாத்தமிழ் நல்லா இருக்கு சார், அந்த ஷோ பயங்கரமாக பேசுகிறீங்க சார், அது நல்லா பண்ணுறீங்க சார், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நாங்கள் லைஃப்பில் என்ன பேசுகிறோமோ அதை அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க சார், அதை விடாமல் பண்ணுங்க சார்ன்னு சொல்லும்போது ஒரு எளியவனுடைய குரலாக அந்த ஒரு ஷோ இன்னைக்கு உயிர்ப்போடு இருக்குன்னா இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் பணத்தை பார்க்காம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஷோவா இன்னைக்கு மாறி இருக்கு சக்சஸ்ஃபுல்லா. அவங்க என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க, நான் உள்ள வரும்போது நான் உள்ள வேணான்னு சொல்றதுக்காக தான் உள்ள போனேன். நமக்கு எது எப்படி இவ்வளோ நேரம் பண்ண முடியும், நம்ம நடிக்க தெரியும், அங்கே போய் ஷோ எப்படி ஹேண்டில் பண்ண பழக்கம் இல்லை உன்னால முடியும், ஃபர்ஸ்ட் உன்னை யாரும் எனக்கு தெரியாது, அப்புறம் சொன்னாங்க நீ அப்படி இப்படிலாம் சொன்னாங்க, நீ இப்படி பயங்கரமா பேசுவேன், பிக் பாஸ்ல அப்படி பேசுவேன் இப்படி பேசுவேன், எப்படி பேசுறியோ எனக்கு தெரியாது, கொஞ்சம் ஆரண்டி பண்ண, நீ எவ்வளோ அடித்தாலும் தாங்குற ஆளாக இருக்க, அதனால தைரியமாக வா, இந்த ஷோ பண்ண கரெக்டான ஆள் நீங்கள் தான், 2-3 பேர் ஷார்ட்லைஸ் பண்ணோம், அதனால கரெக்டான ஆடு நீ தான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி போட்டாங்க. ஸோ அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க, 1 வருஷம் அந்த ஷோ பல கிடைச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள், அது ஒரு இடத்துக்கு போய் சேரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 1 வருஷம் அந்த ஷோ முடிஞ்சு லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் மேக்ஸு டிஆர்பியில் இது வரைக்கும் கலைஞர் டிவிலே ஹையஸ்ட் டிஆர்பி ஒரு ஷோ ஹிட் ஆச்சு. அதாவது பக்திமான் மனைவிகளிடம் மாட்டிய கணவர்கள் அப்படிங்கிற அந்த ஷோ ஆல்மோஸ்ட் 1 பாயிண்ட்டுக்கு மேலே டிஆர்பி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கலைஞர் டிவியில் கூப்பிட்டு எல்லாருமே பாராட்டினாங்க, மேம் எல்லாருமே பாராட்டினாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் ஷோ பண்ணுறாரு, டிவிக்கு போயிட்டாரு, படங்களும் பண்ணுறாரா ஒன்றுமே தெரில, ஆனால் ஆள் மட்டும் ஷூட்டிங் போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய இந்த இடைப்பட்ட காலத்தில் மற்றவங்க ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது அதிகமாகிடுச்சு. நான் ஏன் ஆடியோ லான்ச்சுக்கு நானே வர்றது கொஞ்ச நாளுக்கு அப்புறம், சில வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ தான் வரேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் நன்றி சொல்லணும். தயாரிக்கிறது முக்கியமாக தயாரிப்பாளருக்கு ஏன் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் பண்ணதுக்கு சூரி எனக்கு ரொம்ப நண்பர், லக்ஷ்மண் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட், ஏற்கனவே படம் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப கொஞ்சம் எனக்கு கோவம் இருக்குது, எனக்கு எமோஷன்ஸ் இருக்குது, இப்போ இதெல்லாம் நான் எதுவுமே உங்கள்கிட்ட காட்ட விரும்பல. ஏன்னா நிறைய அவமானங்களை தாண்டி தான் ஒவ்வொரு கலைஞர்களுமே இந்த சினிமாவுக்கு வராங்க. அவமானப்படாத யாருமே வர முடியாது. இது எனக்கும் அதாவது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பலாயிரம் தடவை அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு, திருப்பூர் நடந்துகிட்டே இருக்கு, இன்னைக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நடந்துட்டு இருக்குது. இது எனக்கு மட்டும் புதுசாலாம் இல்லை, அது சுந்தர் சாருக்கு நடக்குது, எனக்கு நடக்குது, மற்ற கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் நடக்குது. இந்த படம் ஏன் இப்போ சார் கூட சொன்னார் 27 நீங்கள் போட்டீங்களா சார் அப்படின்னு சொன்னார். ஏன்னா சார் படம் பார்த்தாரு, தனஞ்சயன் சார் பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், சின்சியரான ஒரு அட்டெம்ப்ட் இந்த படத்துல தெரியுது. அது ஒரு இயக்குனரா, ஒரு தயாரிப்பாளரா, நடிகரா, டெக்னீஷியனா எல்லாரும் ஒரு சின்சியர் படம் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது போதும் சார். ஏன்னா 150 ரூபா கொடுத்து படம் பார்க்குறவனுக்கு எப்படிப்பட்ட படத்தை கொடுக்கணுங்கிறதான் எல்லாரும் கனவோட படம் எடுக்கிறோம், நான் உட்பட எல்லாருமே. ஆனால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற இடத்துல தான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கும், ஆனால் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்சர் எழுதணும், யாருக்கும் தெரியுதில்லை. ஏன்னா அவர் நோக்கி வைக்கப்பட்ட ஒரு கேள்வி. புது ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் ஆரம்பிச்சாரு, அந்த படம் பாதியில் நின்று போச்சு. அதுக்கப்புறம் சினிமா அந்த குடும்பம் நம்பி அவரை சினிமாக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கு. என்கிட்ட சோரியா சொன்னாரு, சார் உங்களுக்கு ஒரு 20-25 நாள் டேட் இருக்கும், நீங்க வர்றீங்க, நல்லபடியாக நடிச்சு கொடுக்குறீங்க, கிளம்பிடுறீங்க. இவ்வளோதான் சூர்யா சொன்னார் என்கிட்ட. வேறு எதுவுமே நீங்கள் கதை கேளுங்க, பிடிச்சதுன்னா சொல்லுங்க, வரீங்க, நடிக்கிறீங்க, கிளம்புறீங்க, இவ்வளோதான் நான் சொன்னார். சூர்யாக்காக சொன்னேன். சூர்யா யார் பண்ணுறாருன்னா லக்ஷ்மண் எல்லாமே டீமாக பண்ணுறாரு, புது ப்ரொடியூசர் நம்ம நம்பி வந்திருக்காரு பிரதர் அப்படின்னாரு. அதே மாதிரி நாங்கள் போனோம், நடித்தோம், வந்தோம், போனோம், நடித்தோம், வந்தோம். இப்படி 25 நாள் முடிஞ்சிச்சு. படம் முடிஞ்சது, எடுத்து அந்த படத்தை பார்த்தாரு, நாங்களும் பார்த்தோம். சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் நல்லா இருக்குன்னு ஒரு சஜஷன் சொன்னோம். அப்போ அவருக்கு சினிமா தெரியாது. அப்போ அவர் என்ன சொன்னார், இல்லை சார் நல்லா தான் இருக்குது, நம்ம பண்ணிடலான்னாரு. அவருக்கு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்துச்சு, எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியல. ஆல்ரெடி காசு செலவு பண்ணிட்டாரு, கொண்டு வந்த காசுலாம் கரைஞ்சு போச்சு. ஏன்னா படமா சொல்லி திருப்பி எடுக்கணும், இவங்க எல்லாம் சரியான ஆட்களா இல்லை நம்ம காசை கரைக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்றாங்களா அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அவருக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நேரம் வீட்டுக்கு போனாரு, வீட்டுக்கு போய் படம் காமிச்சாரு.
உண்மையாகவே இன்னைக்கு நீங்கள் பார்த்த பாட்டு, நீங்கள் பார்த்த விஷுவல்ஸு எல்லாமே ஏற்கனவே எடுத்திருந்தா தான். அதில் கொஞ்சம் நேர்த்தியாக இன்னைக்கு எக்ஸ்ட்ரானரியாக அந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்த படம் நகர்ந்துருக்குன்னா, இந்த படத்துக்கு முதல் பார்வையாளராக இருந்தது அவங்களுடைய 2 பொண்ணுங்க, அவங்க மனைவி. நீங்கள் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த படம் சிறந்த படமாக இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், பாடம் எடுத்துட்டீங்க, இவ்வளோ காசை போட்டு ஒரு நல்ல படமாக எடுக்க வேண்டியதானே, அதை எல்லாரும் பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொன்ன அந்த தைரியம் தன்னம்பிக்கை தான் வந்துட்டு அப்படி இப்படி சுறுசுறுப்பாக வந்தார். சார் அது என்னவோ சொன்னீங்களே சார், வாங்க சார் அதெல்லாம் கொஞ்சம் என்னவோ பேசிடலாம், டிஸ்கஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா அவர் அடுத்த வாரமே ரிலீஸ் பண்ணிடலான்ட்டாரு. நான் அடுத்த படத்துக்கு போகிறேன் சார், இதில் விட்டதெல்லாம் நான் அதில் பிடிச்சிக்கிறேன்னாரு. சார் விட்டதை பிடிக்கிறேன் இந்த சினிமாவில் அது பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கிறவங்க தான் இங்கே அதிகம். அதனால் ஒரு படம் எடுக்கும்போதே சரியாக எடுத்து அந்த பேனர் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம்னா சரியாக போயிடும்னு சொன்னேன். அன்னைக்கு அவங்க வீட்டில் சொன்ன விஷயத்தை எல்லாருமே உட்காந்து கவனித்து ஒரு டீமாக பண்ணி நாங்கள் போடாத சண்டை இல்லை. உண்மையாகவே சொல்கிறேன், சண்டைனா ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஸ்கஷன். அவர் ரொம்ப இன்னசென்ட்டு. இவர் எவ்வளோ இன்னசென்ட்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள ரத்த கொதிப்பை பாட்டு கேட்டிருப்பீங்கல்ல, அப்படி இருப்பார் உள்ளுக்குள்ள. இவர் ஒன்று என்ன சார் நடக்குது, இல்லை சார் பாவம் அவர் ஏதோ கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காரு, யார்கிட்டயோ ஃபோனில் பேசிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கார். அவர் ரத்த கொதிப்பா இவர் இவ்வளோ தான் டீல் பண்ணுவார். ஏன்னா அவங்க 2 பேருக்கு லவ் பண்ணுற மாதிரி தான். அவர் அங்கே டென்ஷன் ஆவார், பேசுவார். இவர்கிட்ட எந்த விதமான கூலாக இருப்பார், தண்ணி மாதிரி. அது எது ஊற்றினாலும் அணைஞ்சிடும். அதனால சுந்தர் சார் வேலை செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஸ்வீட். ஆக்சுவலாக அவர் கோவப்பட்டு நீங்கள் பார்க்கவே முடியாது. அதிகபட்ச கோவம்னா அது கிடைக்கிற விடுங்க சார், இதுதான் அதிகபட்ச கோவம். அதை மீறி அவர் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு படம் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இன்னும் விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார். ஒவ்வொரு நாளும் கிளீன் செட்டில்மெண்ட்டு ஆன் டேட் அன்னைக்கே எனக்கு உட்பட எல்லாருக்கும் சம்பள பாக்கி இல்லாமல் கொடுத்த ஃபர்ஸ்ட்டு திருப்பூர்லேருந்து வந்த ஒரு ப்ரொடியூசர். அவருக்கு கடன் வாங்குறாரு சார், என் ஆஃபீஸில் யாரும் வந்து நிற்கக்கூடாது சார், நான் கடங்காரன்னு சொல்லக்கூடாது சார், என்னை யாரும் வந்து தப்பாக பேசக்கூடாது சார். ஆன் டேட்டுக்கு செட்டில் பண்ணார். ஏன்னா சூர்யா சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னார், ஒரு புது ப்ரொடியூசர் படம் பண்ணும்போது நம்ம எப்போ டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணுவாங்க சார், அன்னைக்கு அவங்க பேமெண்ட் கொடுத்துடலாம் சார், 10 நாள் வச்சுக்கிட்டு பண்ணோன்னா அவங்களும் கொடுப்பாங்களோ இல்லையோ நம்பிக்கை இருக்கும். ஏன்னா பெரிய பேனர் மேலே நம்பிக்கை இருக்கும். 10 நாள் கழிச்சு பேமெண்ட் போடுவாங்க, 20 நாள் கழிச்சு பேமெண்ட் போடுவாங்க. ஆனால் மனோ கிரியேஷன்ஸை நம்பி இன்னைக்கு எல்லா டெக்னீஷியனுக்கும் வந்து வேலை செய்வோம் சார். நான் உட்பட சம்பளம் கொடுக்கலன்னா கூட வந்து வேலை செய்வோம். ஏன்னா அடுத்தவங்க காசு நம்ம காசு மாதிரி நினைச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். அவங்க காசு நமக்கு எதுக்கு சார், கொடுத்துருவோம் சார், அப்புறமா பேசுவோம் சார். ஆனா சில நேரங்களில் கராரா பேசுவார். கண்டிஷன் அப்படிதான், வீட்டில் பொண்டாட்டி எப்படியோ அப்படிதான் அவரும் எங்க கிட்ட பொண்டாட்டியுமே நடந்துப்பாரு. சில நேரம் கொண்டு கொஞ்சம் கோவமா பேசுவார், அவர் லவ் பண்ணுவாரு, அப்படி சாப்பாடை போட்டு அள்ளி திணிச்சிருவாரு, நம்மளால ஒன்றும் முடியாது. அதனால ஒரு அன்பான ராட்சசன் சொன்னார், ராட்சசின்னு சொல்ல முடியாது, அவர் ஆண். அதனால ஒரு அன்பான ராட்சசன் அவர். சினிமாவுக்கு இப்படிப்பட்ட ப்ரொடியூசர் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அடமெண்டா நான் டைரக்டர் லக்ஷ்மண் நாங்கள் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அவரை. ஒரே விஷயம் தான் சொன்னேன், இன்ன வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம், ஏன் அவரோட நான் நிற்கிறேன் இந்த ஆடியோ லான்ச்சில் ரிலீஸ்க்கு அப்புறம் எப்போனாலும் அவரோட நண்பரை நான் சம்பாதிச்சிருக்க விஷயம் என்னன்னா, சினிமாவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்தார், அவரை சரியா வழி நடத்தணும், சரியா அந்த ஒரு நல்ல படம் பண்ணுச்சுங்கிற சந்தோஷத்தோட ஒரு மனுஷன் வெளில போகணும். தப்பா ஒரு படம் பண்ணணும், தப்பா கைட் பண்ணணும், காசை வந்து தப்பா மிஸ்யூஸ் பண்ணணும்னு இல்லாம இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சரியான முயற்சியா எடுத்து தரன் வந்து எல்லாமே கூடுதல் செலவு இருந்தாலும் இந்த படத்துக்கு பரவாயில்ல சார். இதுக்கு அதனாலதான் இப்ப சார் சொன்ன ஸ்கேலுக்கு இந்த படம் மாறினதுக்கான காரணம் என்னன்னா, அடுத்து 25 நாள் நம்ம ஷூட் பண்ணிடுறோம். ஸோ இந்த படம் ஒரு 45 நாள் 48 நாள் ஒரு பெரிய படத்துக்கான செலவை இன்னைக்கு இந்த படம் பண்ணி இந்த நம்பிக்கையோட வந்திருக்கு. அடுத்து அவர்கிட்ட வச்ச ஒரு கேள்வி, ஆரியை நம்பி எதுக்கு இவ்வளவு காசு போட்டு படம் எடுக்கிறீங்க? அவர் வந்து பிக் பாஸ் போயிருக்காரு, அவர் ஆல்ரெடி படம் பண்ணி அவர் பல வருஷம் ஆச்சு. அவர் தேட்டருக்கு வந்து அவருக்கு என்ன பிசினஸ் இருக்கு, இப்போ என்ன பெரிய குறை, நான் மண்டை குழம்பு போய் தர்றேன், எனக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியல, எனக்குமே தெரியல. அதாவது ஓடலைன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம், ஓடினா ஓடி இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம். ரெண்டுமே சொல்ல முடியாத ஒரு நம்பர் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட அவர் வந்து பேசிட்டு அவர் சொன்ன விஷயம், சார் இந்த பக்கம் மைனஸ்லையும் இல்லை, இந்த பக்கம் ப்ளஸ்லையும் இல்லை, நான் சேஃபாக இருக்கேன் சார். ஏன்னா 0க்கு பக்கத்தில் எத்தனை நம்பர் வேணால் போடலாம் சார், ஆனால் மைனஸில் போயிட்டாங்கன்னா திருப்பி எடுத்துட்டு வரது கஷ்டம் சார். யாருக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு முகத்தை நான் எடுத்துகிட்டு வரல. ஆனால் இந்த படம் மூலியமாக நான்
எப்படி நீங்கள் நெடுஞ்சாலை ஒரு படம் ஒரு பெரிய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு, எப்படி மாயா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு, அப்புறம் நாகேஸ்வரியம் ஒவ்வொரு படங்களும் ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குதோ, இன்னைக்கு வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க. பிஸ்னஸ் உள்ள ஹீரோவில் அவர் சொன்ன விஷயம், அவர்கிட்ட சொன்ன விஷயம், வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் பல பேர் இருக்காங்க. இன்னொன்று அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய ஹீரோக்கள் இருக்காங்க. இந்த 2 பேருக்கு இடையில போராடக்கூடிய பல நல்ல ஹீரோக்கள் இந்த சினிமாவில் இருக்காங்க சார். அவங்களுக்கான வாய்ப்புங்கிறது வந்து இங்கே யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுத்துதான் சார் எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஏன்னா அவருக்கு இவ்வளவு புரிதல் இருக்கும் எனக்குமே தெரியல சார். ரஜினியை ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது யாருக்கும் தெரியாதுல்ல சார். இன்னைக்கு நமக்கு ரஜினி சார், இன்னைக்கு விஜய் சார், இன்னைக்கு அஜித் சார், யார் எப்போ மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது சார். ஒரு படம் தான் அவங்க வாழ்க்கையை மாத்திருக்கு சார். காந்தாராங்கிற ஒரு படம் கர்நாடகத்துல இருந்து இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹீரோ நமக்கு யாருக்குமே தெரியாதுல்ல சார். ஃபர்ஸ்ட் படம் மட்டுமே தெரியாது. எந்த நம்பிக்கையில் அவங்க 30 கோடி போட்டு காசு எடுத்தாங்க, அந்த நம்பிக்கை ஏன் சார் நமக்கு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த கேள்வியை அதே லவ் டுடே படமா இருக்கட்டும் இவர் சொன்ன உதாரணம் சொன்னது. அப்போ யாரையோ நம்பி யாரையோ காசு போட்டாதான் சார் இந்த படம் ஜெயிக்க முடியும். அப்படி யாரையோ நம்பி போடுறதுக்கு நான் உங்களை நம்பி காசு போட்டேன் சார். கட்டாயம் இந்த படம் எனக்கு கரை சேர்க்கும் சார். அதனால நான் கவலைப்படலை சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிற ரிலீஸ்ல இருக்கக்கூடிய சிரமங்கள், அவர் எஃப்எம்எஸ் பிஸ்னஸ் இதெல்லாம் பேசும்போது நிறைய சிக்கல்களை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வடிவேல் சொல்ற டைலாக் மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசரா மாறிட்டார். குனிகிறாரு, அட்டி இந்த பக்கம் நீங்கடா அந்த பக்கம் நீங்கடா வா இப்படி கேட்குறீங்களா அப்படின்னு ஆள் டைரக்டர். ஸோ ஏன்னா அவருக்கு இங்கே தெரியல, முன்னாடி சொல்லும்போது அதுக்கு வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சார். நீங்கள் ஒரு இடத்துல பிஸ்னஸ் பேசும்போது கரெக்டாக ஒரு கைட்லைனை போடலைன்னா சுற்றிடும் சார் அப்படிங்கும்போது இப்போ அவர் நிறைய பேர் சுற்றல் வர்றாங்க. இப்போ கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டு அவர் எல்லாத்தையும் சுற்றல் வர்றாரு. இவ்வளோதானே படம், வாங்க 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 பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால 27 ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட அதான் சொன்னார். இல்லை சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து 2 மாதம் வந்து நமக்கு லீவு இல்லை சார், எக்ஸாம் வருது, நிறைய பணம் போட்டிருக்கு சார், பண்ணிட்டோம், ஜனநாயகம் தள்ளி போயிடுச்சு சார். இந்த கேப்பை ஃபில் பண்ணுறோமோ இல்லையா சார், நாம தேட்டரை ஃபில் பண்ணுவோம் சார்னு சொன்னார். கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய படம் வரலாம் சார், தேட்டரை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் கொடுத்துருவோம் சார் அப்படிங்கிற ஒரு நல்ல முயற்சியோட இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஆதங்கம் கோபம் இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி என்ன விஷயம்னா, எங்கோ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு நகர்வாங்க. இல்லைன்னா அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் நம்ம நன்றி உள்ள இதாக இருக்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட தயாரிப்பாளருக்கு நான் நன்றி உள்ள ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உதவி இந்த படம் பண்ணோம், ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா நான் 5 கோடி ரூபா போட்டு நீ படத்தை பண்றவருக்கு நான் கொடுத்த இந்த சின்ன காசு ஒன்றும் பெரிய காசு கிடையாது. ஆனா நான் காசு கொடுக்குறேன்னு இது ஏன் படத்துக்கு காசு கொடுக்கல, இது நம்ம படம். நாங்க சார் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு இடத்துக்கு நான் இந்த படத்தை நம்பலைன்னா அப்ப யாரும் நம்புவா? எனக்கு ஒரே கேள்விதான் இருந்தது. நானே இந்த படத்தை நம்பல அப்படின்னா நானே போவேன். அப்ப இந்த சுயநலமா ஒரு இடத்துல இருக்கும்போது என் சம்பளம் எனக்கு கொடுத்துருங்க சார், நான் வாங்கிட்டு போறேன் இல்லாம நாம எல்லாம் ஒரு இடத்துல நின்று இந்த படம் பண்ணணுங்கிற முடிவோட வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரே விஷயம் சார், இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு எனக்கு வந்து. ஏன்னா எனக்கு இது சினிமா வரும்போது சொன்னாங்க, இந்த மூஞ்சியெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மூஞ்சியை நம்ம ஒரு இடத்துக்கு போராடி இது எல்லாரும் நடக்க வச்சு. ஆனால் இப்போ சொன்ன விஷயம் சார், பிக் பாஸ் வந்தாரு, 14 கோடி ஓட்டு போட்டாங்க, அவருக்கு எந்த மக்கள் வந்து தேட்டருக்கு ஓப்பனிங் வரும் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க சார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான் இப்போ நான் சொல்ற வேண்டிய விஷயமா நான் பதில் சொல்றேன். நான் பிக் பாஸ்ல போகும்போது எனக்கு இத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க, எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கு, எதுவுமே எனக்கு தெரியாது. எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சினிமாவுக்கு வந்த காலத்துல இருந்து என் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கோ 10 ரூபாய் இருக்குன்னா என் குடும்பத்துக்கான தேவை போக 1 ரூபாயோ 4 செலவு பண்ண அந்த மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் செலவு பண்ணுங்கிற என்னோட எண்ணங்கள் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் மாறல. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இந்த சமூகத்துக்கு செய்வோம்னு நினைக்கல. அன்னைக்கு காசு இல்லாத போதும் போராட்டத்தில் போய் உட்கார்ந்தோம், சமூகத்துக்கு வேலையை செஞ்சோம். அப்போ இன்னைக்கு நம்ம உள்ள போகும்போது எனக்கு அன்னைக்கு நான் என்னுடைய வேலையை நான் செய்யறேன், அது சரியா இருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இல்லையா எதை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க, திருத்திக்கணும், அவ்வளவுதான் எல்லாருக்கும் வாய்ப்பு. அதனால எல்லாருமே பிறக்கும் போது இங்க யாரும் ஸ்டாரா வந்தெல்லாம் பிறக்கிறது இல்லை. இங்க ஸ்டார்ஸ் ஆர் மேட் நாட் பார்ன். இதை முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீங்களும் ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான். என்னோட கேமராமேன் உட்காந்துருக்காரு, மியூசிக் டைரக்டர் அமரா உட்காந்துருக்காரு, பாண்டியன் உட்காந்துருக்காரு. தேர் நெக்ஸ்ட் ஸ்டார்ஸ், அடுத்த ஜெனரேஷனுக்கான ஸ்டார்ஸ் அவங்க எல்லாருமே. அப்போ எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒரு நம்பிக்கையாக கொடுக்குற வாய்ப்பு தான் ஒரு மனிதன் நீங்க மாத்துது. அப்போ அவங்க எல்லாருக்கும் இந்த படமாக மொழியுமாக நான் சொல்லுகிற ஒரே வாய்ப்பு, என்னை நோக்கி எரிந்த கற்களை எல்லாம் ஒரு பூக்கற்களாக தான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் ஒரு நல்ல படம் கொடுக்கணுங்கிற பொறுப்புணர்ச்சி அதை கொடுக்கறதே தவிர இந்த கோபமே கிடையாது. நல்ல படம் கொடுத்து எடுத்துட்டு வரேன், வாங்க போராடுவோம்,
மக்களை நோக்கி ஒரு படத்தை கொடுக்கறதுக்கான என்ன முயற்சியோ அதை பண்ணிருக்கோம். அதுல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, அடுத்த படம் திருத்திக்கிறோம், இவ்வளவுதான். இந்த படத்தோட முயற்சியும் அப்படிதான். ஒரு நல்ல படமா எடுத்தாச்சு, எங்க அறிவுக்கு உட்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கோம், ஒரு தரமான ஒரு படத்தை எடுத்திருக்கோம். மியூசிக் டைரக்டர் அவருடைய உழைப்பை போட்டிருக்காரு, டைரக்டர் போட்டிருக்காரு, கேமராமேன் போட்டிருக்காரு, ஃபைட் மாஸ்டர் போட்டிருக்காரு. இந்த படத்துல என்னைக்கும் நான் செத்துருப்பேன். ஆக்சுவலா அது ஆக்சுவலா ஒரு டே நைட்டு 38 hours ஷூட் பண்ணோம். காலையில் 6 மணிக்கு முதல் நாள் ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல்லாக ஷூட் பண்ணி அப்படியே காலையில் 7-8 மணிக்கு போய் எனக்கு மொட்டை மாடியில் அந்த மாடியில் வந்து ஒரு ஷாட் இருக்கும் மேலே ஏறி. எனக்கு அதான் ஃபுல் நேரம் தூக்கம் இல்லை. மேலே போய் நின்றுருவேன், முடி போதும்னு சொன்னாங்க. இது வேணாம் சார், வாங்க சார் போதுமே, ஒரு ட்ரான் ஷாட் மேலே எடுக்கணும்னு சொல்லிட்டு மேலே போய் உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துலயே ட்ரெஸ் மாத்திட்டு மேலே 7 மணிக்கு நல்லா பாருங்க அங்கேயே படுத்துக்கிட்டு அங்கேயே மேலே போகணும் சார், கீழே போனால் லைட் ஆகிடும், ஏன்னா அடுத்து கால் சீட் வந்துன்னு சொல்லிட்டு அங்கே மாற்றிட்டு அந்த உச்சியில் போய் நிற்கிற ஒரு ஷாட்டு அந்த மேலே அந்த இதில் எனக்கு ஏசி ரெக்கமெண்ட் ஆச்சு. மேலே நின்றுட்டு இருக்கேன், காற்று அடிக்கிறது, ஒரு செகண்ட் அசைஞ்சிட்டேன், அங்கேருந்து அன்றைக்கே கீழே விழுந்துப்பேன். அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன், சினிமா பேஷனாக லவ் பண்ணா நான் இவ்வளோ வெறித்தனமாக பண்ணக்கூடாது, நம்ம நம்பி குடும்பம் இருக்குன்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்ண இடம் எனக்கு அந்த இடம். இல்லை அது ஒரு ஷாட் எடுத்துடலாம் சார், வாங்க சார், ஏன்னா ஒரு ஃபீல் பண்ணிட்டார், மேலே போகலாம் சார், லேட் ஆச்சு நாளைக்கு எடுத்துக்கலாம். நாங்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா, சினிமாவை பேஷனோடு வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பை ஒரு இடத்த கொடுக்கக்கூடிய இயக்குனரும் அதுக்கான ப்ரொடியூசரும் கிடைக்கும் போது சரியாக பயன்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நான் அந்த கோபம் ஆதங்கள்லாம் சொன்ன விஷயத்துக்கு நான் பதில் சொல்கிறேன் என்னன்னா, சார் எனக்கு ஓட்டு போடும்போது இவ்வளோ பேர் 16 கோடி பேர் ஓட்டு போட்டாங்க சார். யார் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார், யார் வந்து எனக்கு ஜெயிக்க வைப்பாங்க தெரியாது, எனக்கு கப்பை குப்பி கொடுப்பாங்கன்னு எனக்கு வரல. இன்ன வரைக்கும் இந்த 9வது சீசன் போச்சு, இன்ன வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு இடத்துல நான் என்னவா இருந்தேங்கிறதுக்கு தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த படம் என்னவா இருக்குன்னு பார்த்தா அதுக்கு நீங்க ஓட்டு போடுங்க, ஆனா முன்னாடியே ஜட்ஜ் பண்ணாதீங்க, இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இவன் ஏன் வரணும், அவன் ஏன் வரணும்னு ஏன் கேட்குறீங்க? யார் வேணாலும் அந்த சினிமாவுக்கு வரட்டும். ஒரு பேரியரை ஒரு விஷயமா ஏன் அதை ஒரு இடத்துக்கு இவர் முன்னுக்கு வந்தா என்ன நடந்துற போகுது, அதுல என்ன நடந்துற போகுது? நான் ஒரே விஷயம் சொல்லுவேன், இருக்கிறவங்ககிட்ட காசு வந்தா இருக்கிற இடத்துல போய் சேரும், இல்லாதவங்கள்ட்ட காசு வந்தா 100 பேருக்கு போய் சேரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நாளைக்கு ஜெயிச்சாருன்னா 100 படம் இல்லாதவங்களுக்கு படம் எடுப்பாரு, 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஜெயிச்சாருன்னா 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. ஏன்னா தன்னம்பிக்கை, சினிமா நல்ல சினிமா எடுத்தா ஓட வைப்பாங்க, நம்பிக்கையை யார் கொடுப்பாங்க? தனஞ்சயன் வந்து இன்னைக்கு உட்காரணும்னு அவசியமே இல்லை, அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அவர் அப்பவே போறேன்னு போயிருக்கலாம். ஆனா நான் பேசி முடிக்கல சார், அது நல்லா இருக்காது சார், நீங்க பேசி வைங்க சார் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல, இது போது சார். இந்த மாதிரி மனிதர்கள் இந்த சினிமாவில் சம்பாதிச்சதே ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். அப்போ இப்போ டிப்ராஸ் போகும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் எப்படி உள்ள போனனோ, இப்போ எலெக்ஷன் டைம் எனக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்கள் நம்பி தான் அந்த படம் எடுத்துருக்கேன். அவங்களை நம்பி தான் 27ஆம் தேதி வர்றோம். ஏன்னா சொன்ன வார்த்தை ஒரு மாதிரி, சார் அவர் ஓட்டு போட்டவங்கலாம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க ஒய்ஃப் ஸ்ரீலங்கா இருக்கலாம், அவங்கெல்லாம் அப்போ பார்த்தாங்க, இப்பெல்லாம் வந்து அந்த மூஞ்சி பார்த்து யார் தேட்டருக்கு வராங்கன்னு பார்க்கலான்னு ஒரு இடத்துல கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க, சேலஞ்சும் பண்ணியிருக்காங்க. இந்த சேலஞ்சை நான் ஒரு இடத்துல என்ன சொல்றேன்னா, நான் நல்ல படம் எடுத்து வந்து கொடுக்குறேன் பாருங்க, நல்லா இல்லையா விமர்சனம் பண்ணுங்க, திருப்பிக்கிட்டு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அவன் ஓட மாட்டேன், மைண்ட் எங்கேயும் இந்த சினிமாவை விட்டு நான் ஓட மாட்டேன். ஏன்னா 20 வருஷமா இந்த சினிமாவை விட்டு என்னைக்கே ஓடி இருக்கணும், நான் என்னைக்கே ஓடி இருக்கணும். நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனங்களையும் அது எது சரியா இருக்கோ எடுத்துக்கிட்டு திரும்ப வரேன். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க வந்து படம் பார்க்குறாங்களா, ஸ்ரீலங்கா தமிழர்கள் வந்து படம் பார்க்குறாங்க, அவங்க பார்த்து ஓட வச்சிருவாங்களா, இல்லை இந்த மூஞ்சியெல்லாம் இங்கே பார்ப்பாங்களாங்கிற விமர்சனம் வைக்கிறீங்கல்ல, படம் பாருங்க, எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நடிப்பு நல்ல சொல்லுங்க, திருத்திக்கிறோம், நல்லபடியாக அடுத்த படம் எடுத்துட்டு வரோம். ஆனால் யார் வரணும் யார் வரக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஒரு படம் எடுத்துட்டு வரதுனால இவரெல்லாம் ஏன் ஜெயிக்க வைக்கணும், இந்த இடத்துக்கு நம்ம போகவே வேணாம். யார் வேணா இங்கே ஜெயிக்கணும் சார், யார் வேணா இங்கே வரட்டும் சார். ஒரு நல்ல படம் எடுத்துட்டு வந்தால் அது ஒன்றா சேர்க்கறதுக்கான முயற்சியை ஒரு தயாரிப்பாளர் காசு போட்டு படம் பண்ணும்போது அதுக்கு பாராட்டுற விஷயம் இல்லைன்னா கூட அதை நசுக்கிற வேலை இங்கே இருக்கக்கூடாது. அதெல்லாம் இங்கே தனஞ்சயன் சார் சொன்னாரு. அதனால இந்த படத்தோட கண்டென்ட் தான் பேசணும், நான் அதிகம் பேசக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு விஷயம். குறிப்பாக அவருக்கு நன்றி சொல்றதுக்காக இந்த டைம் எடுத்துக்கிட்டேன். நான் சொல்லி இந்த படத்தை கொண்டாந்து பிப்ரவரி 27ஆம் தேதி யாரு பொறுப்புல இந்த படத்தை கொடுக்குறேன்னா, நீங்க சொன்ன அதே மக்களுடைய பொறுப்பு கிட்ட தான் அந்த படம் கொடுக்குறேன். ஏன்னா நான் ஒரு வருஷமா ஒரு பொறுப்புள்ள ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பனா, ஒரு பொறுப்புள்ள
ஒரு நடிகனா, இந்த சமூகத்தின் மேல் அக்கறையுள்ள ஒரு மனிதனா, நீங்க வேணா என்ன வேணா நினைச்சுக்கோங்க, ஒரு நல்ல படம் எடுத்து வந்து கொடுக்கணுங்கிற முயற்சியோட வந்திருக்கோம். இது நல்லா இருக்கு அப்படின்னா பாராட்டுங்க, சரியா இல்லைன்னா சொல்லுங்க, திருத்திக்கணும். ஸோ பிப்ரவரி 27 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு நல்ல முயற்சியா, கூட்டு முயற்சியா அந்த படம் வருது, தேட்டருக்கு வருது. எல்லாரும் வந்து பார்த்து, தேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. இதற்கு பின்னாடி எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் தான், கிளிஷேவான ஒரு டயலாக். இந்த குடும்பம் வாழும், அவரு வாழும், நான் வாழ்வேன், இதெல்லாம் கரெக்ட். ஒரே ஒரு விஷயம் தான், நேர்மையா உழைச்சா, நேர்மையா ஒரு படம் எடுத்துட்டு வந்தா, நீங்க தேட்டருக்கு வந்து நேர்மையா பார்த்து அதை சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை மட்டும்தான் ஒரு புது ப்ரொடியூசரை கொண்டு வரும், இன்னொரு புது கலைஞர்களை உருவாக்கும். நல்ல சினிமா தமிழ்ல வரலாம் நீங்க வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா கட்டாயம் வரும். அப்படி ஒரு சினிமாவா ஒரு முயற்சி நாங்க நினைச்சு எடுத்திருக்கோம். அது சரியா இருந்தா நீங்க தயவு செஞ்சு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ஜெயிச்சானா எங்களால 100 பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அது பிரஜனுக்கு எல்லாருக்குமே நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு. ஸோ தேங்க்ஸ் டு பிரஜன். இங்க வந்து ஒவ்வொருத்தருக்குமே என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். சூர்யா, கார்த்தி, மேக்கப் மேன், முருகா வந்து கூகார்த்தியோடைய வரிகள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய பாடல் கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப வருத்தம் வருது. லவ் சாங் இன்னும் கொஞ்சம் கிராண்டா விஷுவல் பண்ணான்னு அவருக்கு சொல்லிட்டே இருந்தேன். அவர் இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருமே ஃபீல் பண்ணுறாரு, இது கொஞ்சம் அப்படி எடுத்துக்கலாம் சார், சாட்டு செம்மையாக இருக்குன்னு சொல்லி மேமும் சொன்னாங்க. இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்த படத்துக்கு எனக்கு பாட்டு 2 பாட்டு எழுதிருக்கீங்க. ஸோ ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குங்கிறத தொடர்ச்சியாக நம்ம வேலை செய்வோம். இந்த சினிமா நல்ல கவிஞர்களை கொண்டாடிய ஒரு சினிமா. நாளைக்கு நீங்க கண்ணதாசன் மாதிரி, வாலி மாதிரி நிறைய நல்ல நல்ல பாடல்களை கொடுக்கக்கூடிய ஒரு கவிஞராக நீங்க வரணும்னு கட்டாயம் வாழ்த்துறேன். அப்புறம் தரன், எனக்கு நல்ல பாட்டு கொடுத்துருக்கீங்க தரன். மாலை பொழுது மாதத்துக்கு அப்புறம் அப்பா பொண்ணுக்கு ஒரு சாங், என் பொண்ணு வந்து அந்த பாட்டை பார்த்துட்டு பயங்கர ஃபீலிங்ஸ். நீ என்னப்பா அந்த பொண்ணெல்லாம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்க, என்ன எப்படி கொண்டுலான்ட்டு. இது வேற பாட்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கூட அனுப்பிச்சிட்டா, அந்த பொண்ணை தூக்கி சுத்துற என்ன பாக்குறா ஒரு மாதிரியா அப்பா அப்படிங்கிறா. ஸோ அதனால அந்த பாட்டு அவளுக்கு ரொம்ப, நான் சொன்னேன் திருப்பி அதே மாதிரி உனக்கு ஷூட் பண்றேன், உன்னை அது மாதிரி எடுத்து நான் கொஞ்சம் நேரம் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். வேணாமா வெக்கத்தை பாரு. ஸோ அதனால அந்த அளவுக்கு அவருக்கு அந்த பாட்டு பார்த்துட்டு பொசசிவ் ஆயிடுச்சு. மகள்களை பெற்ற அப்பாக்கள் எல்லாரும் காலங்காலமாக கொண்டாடக்கூடிய ஒரு பாடலை கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா உலகாகிற வார்த்தையை கேட்காம ஒவ்வொரு தகப்பனும் கடந்து போக முடியாது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பாடல். அந்த சிங்கர்ஸ் வந்து எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மண், நாங்களாம் புரிஞ்சிருக்க அவரும் வச்சு செஞ்சிருக்கோம் அவரு. ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கு. அப்புறம் டேஞ்சர் மணி ஃபைட் வந்து ரொம்ப அந்த இன்டர்வல் பிளாக் ஃபைட் வந்து ரொம்ப மெனக்கெட்டு நாங்கள் பண்ண ஒரு ஃபைட்டு. இப்போ ஒரு 4-5 நாள் நாங்கள் ட்ரிகர்ஸ் எல்லாம் பண்ணி ரெக்கி பண்ணி எடுத்த ஒரு ஃபைட் வந்து கிளைமேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டாக வந்திருக்கு. ஏன்னா 2-3 படம் தொடர்ச்சியாக வேலை பார்த்துருக்கோம். அதில் தான் எனக்கு காலில் முடிஞ்சிருச்சுன்னாரு. நான் அந்த பார்க்கூர்லாம் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய சாணி போட்டிருந்தாங்க. ஓடி வந்து ஜம்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம தான் கொஞ்சம் ஆர்வம் கிடையாச்சு. இல்லை அது வரேன் துரத்தி தான் போனால் கொஞ்சம் லென்த் எடுத்துக்கலாம்னு எடுத்தேன். அந்த கல் இருந்தது, நம்ம அதை பார்க்கல. ஷூவில் ஏறி அடிச்சோன்னா அப்படியே